முத்தஷாபிகான வசனங்களாக இருந்தாலும் அதுவும் எல்லாருக்கும் விளங்கும் என்பதை பற்றி நேற்று பார்த்தோம். இதில் இந்த முத்தஷாபிஹ் என்பதற்கு என்ன அர்த்தம் என்பதையும், அது ஒரு சிறப்புக்குரிய ஒரு தன்மை, விளங்க முடியாத தன்மை கிடையாது என்பதையும் இன்னொரு வசனத்திலையும் நம்ம பார்க்க முடிகிறது. 39வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, குரானை 2 வகைன்னு சொன்னான்ல, 3-7 வசனத்தில், ஒன்று முஹக்கம், இன்னொன்று முத்தஷாபிஹ். அப்படி சொன்ன அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, முழு குரானையும் முத்தஷாபிஹ்ங்கிறான். ஒரு இடத்துல வந்து குரானை 2 வகையாக பிரித்து, ஒன்று முஹக்கம் இன்னொன்று முத்தஷாபிஹ்ங்கிறான். இன்னொரு இடத்துல மொத்த குரானே என்னது, அது முத்தஷாபிஹ் அப்படிங்கிறான். அப்போ முத்தஷாபிஹ்னாலேயே அது விளங்காதுன்னு வச்சுக்கிறோங்க, மொத்த குரான் விளங்காதுன்னு ஆகி போயிடும். முத்தஷாபி குரானே எல்லாம் என்ன செய்கிறான், முத்தஷாபிஹ்ன்னு சொல்கிறான். அப்போ முத்தஷாபிஹ் விளங்காதுன்னு சொன்னால் அப்போ எது விளங்காது, குரான் அறவே விளங்காதுன்னு மொத்தத்துக்கு விளங்காமல் போயிடும். ஆனால் அந்த முத்தஷாபிஹ்ன்னு ஏன் சொல்கிறான்னு கேட்டால், ஒரு நூலில் வந்து 2 விதமான தன்மை இருக்குன்னு வைங்க, இருந்தால் ஒரு தன்மையில் என்ன செய்யலாம், பேர் வைக்கலாம். ஒரு தன்மையில் என்ன செய்யலாம், அவருக்கு அந்த ஒரு மனிதன்ட்ட 2 குணம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு குணத்தை வச்சுக்கிட்டு பட்ட பேர் வைக்கிறோம்ல, அது ஒரு குணம் தான் அவர்கிட்ட இருக்குமா, இன்னும் வேறு வேறு குணங்கள்லாம் இருக்கும். அப்போ குரானில் வந்து முத்தஷாபிஹ்ங்கிற வசனமும் அடங்கி இருக்கிற காரணத்தினால குரானே என்ன செய்கிறான்ல, முத்தஷாபிஹ்ன்னு சொல்கிறான். முஹக்கமும் அடங்கி இருக்கிறதுனால பல இடங்களில் முஹக்கம்னு சொல்கிறான்ல. குரானை முஹக்கம்ங்கிற பேரை மட்டும் சொல்லவும் செய்கிறான், முத்தஷாபிஹ்ங்கிற பேரை என்ன செய்கிறான், குரானுக்கு பயன்படுத்துகிறான். அப்போ இந்த குரானை பற்றி இந்த 39, 23 சொல்லும் பொழுது, இந்த குரான் வந்து முத்தஷாபிஹான குரானு, இது ஒரு பாராட்டுற மாதிரி சொல்கிறான். விளங்காத ஒரு விஷயத்தை இந்த குரான் விளங்காத குரானாக சொல்ல முடியுமா? இந்த குரானை பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான், இது ஒரு அது இலக்கிய நயம் வாய்ந்தன்னு அர்த்தம். முத்தஷாபின்னு அர்த்தம், இலக்கியமாக அந்த ஓமைகளும் உதாரணங்களும் நிறைந்திருக்கிற தன்மைக்கு பேர் தான் என்னது, முத்தஷாபி. அதில் நேரடி அர்த்தமும் இருக்கும், இன்னொரு அர்த்தமும் அதில் அடங்கி இருக்கும். நேரடி அர்த்தத்தை நம்ம அந்த இடத்தில் கருதுவது இல்லை. நேரடி அர்த்தம் அந்த சொல்லுக்கு இருந்தாலும் அதுக்கு நேரடி அர்த்தத்தை கருதாமல் வேறு இடத்துக்கு போகும்போது அது ஒரு ரசனையாக இருக்கும். என்ன இருக்கும், கேட்குறதுக்கு ஒரு இனிமையாக இருக்கும். நேரடியாக சொல்வதை விட சில விஷயங்கள் வந்து இந்த மூடலாக இலக்கியமாக சொன்னோண்டு வைங்களேன், அது கொஞ்சம் கேட்குறதுக்கு என்னவா இருக்கும், நல்ல, அதான் இலக்கியம்ங்கிறது வந்து பாராட்டத்தக்கதுன்னு சொல்லுவாங்க. இப்போ குரானை பொறுத்த வரைக்கும் முஹக்கம் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்குது, முத்தஷாபிஹ் இருக்கிறது. அதனால குரானுக்கு பேரை என்னது, முத்தஷாபி. எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், இந்த வசனத்தில் அல்லாஹு நஸ்ஸல அஹ்சனல் ஹதீஸி, அழகான செய்தியை அல்லாஹ் வந்து இறக்கி இருக்கிறான். கிதாபன் முத்தஷாபிஹன், முத்தஷாபிஹான கிதாபாக அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். கிதாபுக்கு பேரை முத்தஷாபிங்கிறான். கிதாபுக்கு பேரை என்ன செய்கிறான், அதே வார்த்தையை தான் இங்கேயும் பயன்படுத்துகிறான். கிதாபன் முத்தஷாபிஹன், முத்தஷாபிஹான கிதாப் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஏன்னா பொதுவான நேரடியாக சொல்கிற விஷயத்தை விட முத்தஷாபிஹா சொல்வது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஊமையாக சொல்லுவேன்னு இருக்கேன், நேரடியாக சொல்வதை விட செவிக்கும் கருத்துக்கும் இனிமையாக இருக்கிறது எது, இலக்கியமாக சொல்வது தான். இலக்கியமாக சொல்வது எல்லாருக்கும் பிடிக்கிறதுனால அதெல்லாம் என்ன செய்கிறான், இந்த கித்தாப்பையும் நான் அப்படி இறக்கி இருக்கிறேன், அந்த மாதிரி உதாரணங்கள் ஊமைகள்லாம் இந்த கித்தாப்பில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மசானிய, இவை திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய வசனங்களை கொண்டதாக இருக்கிறது. தக்ஷஇரு மின்ஹு ஜுலூதுல்லதீன யக்ஷவுன ரப்பஹும், இறைவனை அஞ்சக்கூடிய மக்களுடைய உள்ளங்கள் இதை கேட்டு வந்து என்ன செய்யும், அதாவது சிலிர்த்து கொள்ளும், விளங்கும்னு அர்த்தம். இது முத்தஷாபிஹான குரானு, இதை கேட்டு என்ன செய்யும், இறையச்சமுடைய உள்ளங்கள் வந்து சிலிர்த்து விடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். சும்ம தலீனு ஜுலூதுஹும் வ குலூபுஹும் இலா திக்ரில்லா, அவங்களுடைய தோள்கள் சிலிர்க்கிறதுனா முடிதானே சிலிர்க்கும், அந்த தோள்களும் அந்த உள்ளங்களும் பிறகு என்ன செய்யும், அது வந்து மென்மை அடையும். இலா திக்ரில்லா, அல்லாவை நினைவு கூறுவதன் பக்கம் என்ன செய்யாது, மென்மையான ஒரு தன்மையை அடைந்து விடும். ஸாலிக ஹுதல்லா, இது அல்லாஹ்வுடைய நேர்வழி. யஹ்தி பிஹி மய்யஷா, நாடியவர்களுக்கு இதன் மூலம் அல்லாஹ் நேர்வழி காட்டுகிறான். யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லையோ அவனுக்கு நேர்வழி காட்டுறவன் கிடையாதுன்னு அல்லாஹ் இதை முடிக்கிறான்.
இதில் என்ன, இந்த முத்தஷாபிங்கிற 3 ஏழில் பார்த்த அந்த சொல்லு தான் இதுலையும் வருகிறது. அந்த இடத்துல பாதி கொஞ்சம் முத்தஷாபி கொஞ்சம் முஹக்கம்னு ஒரு 2 வகையாக பிரித்து சொல்கிறான். இந்த இடத்துல ஒட்டுமொத்த குரானை எல்லாம் என்ன செய்கிறான், முத்தஷாபிங்கிறான். இது இலக்கிய நயம் வாய்ந்ததுன்னு அர்த்தம். முத்தஷாபிக்கு என்ன அர்த்தம், இலக்கிய நயம் வாய்ந்ததாக இருக்கிற எந்த சொல்லாக இருந்தாலும் 2 அர்த்தம் இருக்கும். இலக்கிய நயம் வாய்ந்ததுனால என்ன இருக்காங்கல்ல, நேரடி அர்த்தம் ஒன்றா இருக்கும், அதை நம்ம கருத்தில் கொள்ள மாட்டோம். வேற ஒரு அர்த்தத்தை அதில் மறைச்சி வச்சு நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அதனால கேட்குறக்கு என்னவா இருக்கு, இதை வந்து நேரடியாக ஒருத்தனை சொல்வதை விட, உதாரணம் ஒருத்தனை முட்டாள்னு சொல்கிறத விட டீப் லைட்டுன்னு சொன்னால் என்ன இருக்கும், கேட்குற ஒரு ருசியாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஒரு டீப் லைட் என்ன செய்யும், சுவிட்ச் போட்டு கொஞ்சம் நேரம் சென்று எரியுதுல, சாதா லைட்டு உடனே எரிஞ்சிடும். டீப் லைட் என்ன செய்யும், போட்டு மினுக்கு லேட்டாக பிக்கப் பண்ணுற ஆளுகள் என்ன செய்வாங்க, சரியான டீப் லைட்டாக இருக்காம்பாங்க. இப்போ டீப் லைட்டுன்னு சொல்லும்போது நமக்கு என்ன இருக்குது, முட்டாளுங்கிறது விளங்குது, அது ஒரு இனிமையாக இருக்குது கேட்குறதுக்கு. சும்மா முட்டாள்னு சொல்கிறத விட கேட்கும்போது என்னவா இருக்குது, இனிமையாக இருக்கும். எல்லா இலக்கியங்களும் கேட்க நல்லா இருக்கும். நேரடியாக சொல்வதை விட இந்த மாதிரியான சொற்கள் மனிதன் என்ன செய்யும், ஈர்க்கக்கூடிய, இப்படி தான் மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால வந்து என்ன செய்யுதுன்னா, இது அகசனல் கே ஹதீஸு, அழகான செய்தி, இந்த கிதாபே முத்தஷாபிகி. அப்போ முத்தஷாபிங்கிறது குறையான தன்மை கிடையாது, சிறப்பு தன்மை தான். முத்தஷாபிகி என்பது என்ன இருக்கு, ஒரு நூலுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு தானே தவிர இவங்க விளங்காதுன்னு சொன்னால் குறையாயிடுது. குரான் எப்படிப்பட்டது தெரியுமா, யாருக்கும் விளங்காததாக்கும்னா அது என்ன அப்படின்னா அதில் என்ன சிறப்பு என்ன இருக்கு, அதில் முத்தஷாபி விளங்காதுங்கிறாங்க, உமத்த குரான் விளங்காதுன்னா இது பெருமையா? பெருமைக்குரிய ஒரு சொல்லாக ஒன்றை பயன்படுத்துவது இருந்தும் முத்தஷாபிகை கேட்டு உள்ளங்கள் நடுங்கும். விளங்காட்டி எப்படி நடுங்கு, உள்ளங்கள்லாம் சிலிருக்கும், நடுங்கும், நேர்வழி காட்டும், அல்லாஹ்வுடைய திக்ரை நோக்கி திரும்பும்லாம் சொல்கிறதா இருந்தால் அது விளங்க போய் தானே உலகம் நடக்குது. அப்போ குரான் விளங்கும் என்பதற்கு, முத்தஷாபிக்கு விளங்கும் என்பதற்கு இன்னொரு வசனம், இந்த வசனம் என்ன செய்ய தெளிவாக 3:7 என்ன அர்த்தம்னு இது காட்டிடுது. 3வது அத்தியாயம் 7வது வசனத்துக்கு என்ன அர்த்தம் செய்கிறது, அது முத்தஷாபிக்கு விளங்கும்னு அர்த்தம் செய்கிறதா, இல்லல்லாங்கிற இடத்தோடு நிப்பாட்டுறதா, இல்லல்லாஹு ஒரு ராசிஹூன ஃபில் இல்மின்னு சேர்க்கிறதா என்பதற்கு எது விடையா இருக்குது, இது விடையா இருக்கு. ஒரு வசனத்துக்கு ஒரு வசனம் விடையாகிவிடும், ஒரு வசனத்தில் இல்லாத ஒன்றை இன்னொரு வசனம் விளக்கிவிடும். அப்போ 39, 23 எடுத்து காட்டி இதுக்கு என்ன சொல்ற, கிதாபையே முத்தஷாபின்னு நல்லா சொல்றானே, அரபி எடுத்து பாரு, அர்த்தத்தை இருந்தால் குழப்பி வச்சிருப்பாங்க, மொழிபெயர்ப்பை பார்க்காம என்ன செய்யணும், மூலத்தில் என்னப்பா இருக்கு, அங்கேயும் முத்தஷாபிகாத்து அது பன்மை, இது முத்தஷாபிகி ஒருமை. முத்தஷாபிகிங்கிற சொல்லு எதில் வருது, இந்த கிதாபுக்கு கிதாபன் முத்தஷாபிகன், முத்தஷாபிகான கிதாபை அல்லாஹ் வந்து நினைஞ்சிருக்கிறான், தந்திருக்கிறான் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த முத்தஷாபிக்கு வந்து முத்தாய்ப்பா இந்த ஒரு வசனத்தை வச்சு அடிச்சு போடலாம். வேறு வேறு ஆதாரங்கள்லாம் தேவை கிடையாது. முத்தஷாபி வழங்கான்னு யாராவது சொன்னாங்கன்னா இது யாருடைய கருத்தை நம்ம கேட்க வேணாம், இதுக்கு அல்ல வேறு இடத்துல என்ன சொல்லியிருக்கான்னு பார்ப்போம். இந்த விளங்கின்னு சொல்லிட்டான், இந்த கிதாபு விளங்குங்கிறான், உள்ளம் நடுங்குங்கிறான், இறையச்சம் ஏற்படுங்கிறான், இது நேர்வழிங்கிறான், அதுக்கு தான் இதை அருள் இருக்கிறாங்க, இதெல்லாம் விளங்கும்னு தெளிவாக காட்டுதில்லப்பா, அப்போ ஏன் விளங்காதுங்கிற, அதோடு முடிஞ்சு போச்சு அது. சரியா, முத்தஷாபி விஷயம். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. என்னன்னு கேட்டால், இப்போ குர்ஆன் ஹதீஸ் மட்டும் மார்க்கம்ங்கிறோம்ல, மார்க்கம்னு சொல்லும்போது மாற்று கருத்தில் உள்ளவங்களாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் 4 ஆதாரம்னு சிலர் சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் மதுஹபு, குர்ஆன் ஹதீஸ் சஹாபா, அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா கியாஸும்பாங்க. என்ன செய்வாங்க, அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரம் 4 அப்படிம்பாங்க. 4 என்னன்னு கேட்டால் என்ன செய்வாங்க, ஒன்று குர்ஆனு, ஒன்று ஹதீஸு, இன்னொன்று இஜ்மாவு, இன்னொன்று கியாஸு அப்படிம்பாங்க. இந்த 4 ஆதாரத்தில் இது என்ன 4 ஆதாரம், அது நீங்கள் விளங்கிக்கணும்ல. ஒன்று கூடாதுன்னு போய் சொல்கிறதா இருந்தாலும் அது என்னன்னு விளங்கி தான் நீங்கள் என்ன செய்யணும், மக்களுக்கு விளக்கணும். இந்த இஜ்மாவை வந்து 4ஆவதாக வச்சுக்கிறோம், அவங்க 3ஆவதாக சொன்னாலும் இஜ்மாவில் இந்த ஹதீஸு துறை சம்மந்தப்பட்டதாக வர்றதுனால, லைஃபான ஹதீஸுகள்லாம் வர்றதுனால அதை கடைசி 4ஆவதாக வச்சுக்கிடுவோம். கியாஸு நம்ம முதல்ல எடுத்துக்கிடுவோம். குர்ஆன் ஹதீஸு கியாஸு இஜ்மான்னு வச்சுக்கிடுவோம், வரிசையை மாற்றி போட்டுக்கிறோம், விளங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கியாஸுங்கிறாங்கல்ல, குர்ஆன்ங்கிறது நமக்கு நல்லா விளங்குறது, ஹதீஸுன்னு விளங்குகிறது. கியாஸுண்டா என்ன அப்படிங்கிறது நம்ம விளங்கிக்கணும். கியாஸுங்கிறது என்னன்னு கேட்டால், நம்மளும் கியாஸுங்கிறது ஒன்று இருக்குன்னு தான் சொல்கிறோம், கியாஸ் இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. கியாஸ் என்றால் என்னன்னு கேட்டால், ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குவது, ஒன்றிலிருந்து இன்னொன்றை விளங்குறது. அதாவது அந்த ஒரு விஷயம் வந்து நேரடியாக ஒரு வார்த்தை வந்து சொல்லப்படும், நேரடியாக சொன்னதுக்கு மேலே ஒரு அர்த்தம் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கும்.
மனிதர்களுடைய பேச்சுகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பேச்சாக இருந்தாலும் சரி, நேரடியாக சொல்கிறோம்ல, அந்த சொல்லுக்கு ஒரு அர்த்தமும் அதுக்கு இருக்கும். அதோட அது உள்ள என்ன அடங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் கூடுதல் அர்த்தம், இன்னும் கொஞ்சம் கூடுதலான அர்த்தத்தை என்ன சில சிந்திச்சா அது விளங்குற மாதிரி இருக்கும். அந்த சொல்லுக்குள்ளே இது அடங்கி இருக்கும். அந்த மாதிரி அடங்கி இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளணுங்கிறத நம்முடைய கருத்து. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், அது குரானில் உள்ளதுன்றோம். ஒரு குரான் வசனத்தில் நேரடியாக சொன்னது இருக்குல்ல, அதுவும் குரானுடையது தான். மறைத்து வைத்து சொல்லப்பட்டது இருக்குல்ல, அதுவும் குரான் தானே சொல்லுது. நம்மளா ஐடியா பண்ணி அதை கண்டுபிடிக்கலையே. இந்த வசனத்திற்குள் இந்த அர்த்தமும் அடங்கி இருக்கிறது, இந்த அர்த்தம் வெளிப்படையாக இருக்கிறது, இந்த அர்த்தம் உள்ளுக்குள்ள அடக்கமாக இருக்கிறது அப்படின்னு விளங்கணுமே. ஆனால் அது ஒரு தனி ஆதாரமா? அது இல்லை. குரானை விளங்குறோம். குரான் தான் மூணாவது ஆதாரம்னு சொல்கிறாங்களே. கியாஸுங்கிற அந்த தன்மை, கியாஸுங்கிற தன்மை மார்க்கத்தில் உள்ளது தான். அது ஒரு தனி ஆதாரமா? அது ஒரு மூலப்பொருளா? கிடையாது. ஒரு வசனத்தை காட்டி இந்த வசனத்திலிருந்து இந்த கருத்தை நம்ம விளங்கிக் கொள்ளலாம், இந்த வசனம் சிந்தித்து பார்த்தால் அதுக்குள்ள என்ன இருக்கு, இந்த கருத்தும் அடங்கி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும். இஷ்டத்துக்கு இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லிட முடியாது. அது பார்த்தாலே என்ன செய்யும், ஆமாம் இந்த கருத்து இருக்குது சொல்லலாம், இதுக்குள்ள இந்த கருத்து அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லலாம்னு புரிந்தால் அது மூணாவது தனி ஆதாரம்னு வருமா, அல்லது குரான்லையும் ஹதீஸ்லையும் உள்ளதுன்னு வருமா? இதான் விஷயம். ஒவ்வொரு மனிதனுடைய பேச்சிலையும் கூட என்ன இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர் பேசுகிற பேச்சுக்கள்லையும் ஒன்றை நம்ம சொல்லுவோம். உதாரணமாக, அவன் தான் அடித்தான். அவன் தான் அடித்தான் என்ன அர்த்தம்? அவன் தான் அடித்தான் அர்த்தம். அவன் தான் இஸ்மாயில்னு வச்சுக்கிறீங்களேன், இஸ்மாயில் தான் அடித்தான்ங்கிறோம். அந்த இஸ்மாயில் தான் அடித்தான்ல சொன்னது என்ன, இஸ்மாயில் அடித்ததை தான் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதில் இன்னொரு அர்த்தம் மறைஞ்சிருக்கா இல்லையா? வேற யார் அடிக்கலன்னு வருதுல, அது அங்கே இல்லை. ஆனால் வேற யார் அடிக்கலன்னு அதில் இல்லை, அது உள்ளக்கு இருக்குதானா? இஸ்மாயில் தான் அடித்தாங்கிறத இஸ்மாயில் அடித்ததை மட்டும் நம்ம சொல்லலை. இஸ்மாயில் அடித்த அடித்தா தான் நம்ம போட மாட்டோம். இஸ்மாயில் தான் அடித்தான் ஏன் போடுறோம்? வேற ஒருத்தனை அடிக்கலைங்கிற அர்த்தம் அதுக்குள்ளே இருக்குது. மொழி வழக்கில் எல்லாருடைய பேச்சிலையும் அது இருக்குது. அப்போ இஸ்மாயில் தான் அடித்தான்னு தான் சொல்லப்பட்டிருக்குது, வேற யாரும் அடிக்கலைங்கிற கருத்து இதில் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவன் என்ன செய்யறது? இதில் தனி ஆதாரம்னு சொல்ல முடியுமா? அதை வேற யாரும் அடிக்கலைங்கிறது எதில் இருக்குது? இஸ்மாயில் தான் அடித்தான்ல தான் இருக்குது. வேற யாரும் அடிக்கலைங்கிற கருத்து எதில் இருக்குன்னு கேட்டால், இஸ்மாயில் தான் அடித்தான் இவன் சொன்னானே, அதுல இருந்தா நீங்கள் விளங்குறீங்க. அதுல இருந்து விளங்குனா அதை வேறையாக்குறீங்க. அதனுடைய கருத்து ஒன்று நேரடியாக சொன்னது, கொஞ்சம் ஒளிச்சு சொன்னது. ஒன்று நேரடியாக சொல்வது, இன்னொன்று என்னது, இஸ்மாயில் அடித்ததை நேரடியாக சொல்லிட்டோம், வேற யாரும் அடிக்கலைங்கிறத உள்ள மறைச்சு சொல்கிறோம். ஆனால் இல்லைன்னு சொல்ல இயலுமா? யாரு அல்ல தனின்னு சொல்ல இயலுமா? வேற எங்கேருந்து நம்ம விளங்குனாத? அதுல தானே விளங்குறோம். வேற யாரும் அடிக்கலைங்கிற நம்ம எங்கேருந்து விளங்குறோம்? அதுலேருந்து தான் விளங்குறோம். அதே மாதிரி உன்னையே வணங்குகிறோங்கிறோம், ஈயாக்க நாபுதுங்கிறோம், உன்னையே வணங்குகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ரெண்டு இருக்க அடங்கியிருக்கா இல்லையா? எல்லாத்துலேயும் ரெண்டு இருக்காது, சிலதில் இருக்கும். இருக்கிறதுல கேஸ் எடுத்துக்க வேண்டியது. சில விஷயத்தில் ஒரு வார்த்தையை சொன்னால் சொன்னது மட்டும்தான் அதில் இருக்குமே தவிர வேற ஒன்று ஒளிஞ்சி மறைஞ்சிக்கிட்டுலாம் என்ன செய்யாது, இருக்காது. அதில் எல்லாம் கேஸுக்கு வேலையே கிடையாது, அதில் உள்ள விட்டுற வேண்டியதுதான். ஆனால் சிலதில் என்ன இருக்கு, சொன்னது ஒன்றா இருக்கும், அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது இன்னொன்னா இருக்கும். அதுவும் ரெண்டு சேர்ந்து தான். அந்த அர்த்தம் இருக்கும், இந்த அர்த்தம் இருக்கும். ஒன்றை மறுத்துட்டு ஒன்று வராது. இந்த இலக்கியமாக சொல்லும்போது ஒன்று விட்டுருவோம். இவன் சிங்கம்னா சிங்கத்தை விட்டுறது, சிங்கங்கிற அர்த்தத்தை நாடுறதே கிடையாது, வீரங்கிற அர்த்தம் மட்டும்தான் அந்த இடத்துல எடுப்போம். ஆனால் இதில் என்ன வரும்னா அதையும் எடுத்துக்கிடுவோம், இதையும் எடுத்துக்கிடுவோம். அதாவது உன்னை வணங்குகிறோம்டா, உன்னை வணங்குறோம்டா அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, வேற யாரையும் வணங்க மாட்டோம். உன்னை ஏண்டு போடுறோம்ல, உன்னை ஏன் வணங்குகிறோம் அப்படின்னு போட்டோம்னா அல்லாஹ் வணங்குறத சொல்லிவிட்டோம், வேற யாரையும் வணங்கலைங்கிறத மறைமுகமாக சொல்கிறோம். நேரடியாக சொல்லாமல் என்ன செய்கிறோம், மறைமுகமாக அந்த கருத்தை உள்ளடக்கி சொல்கிறோம். ரெண்டுமே உள்ளது தான். உன்னை வணங்குறோங்கிறது அதனுடைய அர்த்தம் தான், வேற யாரையும் வணங்க மாட்டோங்கிற அதனுடைய அர்த்தம் தான். ஒரே நேரத்தில் ரெண்டு அர்த்தத்தையும் நாடுவோம். இலக்கியமாக சொல்லும்போது அப்படி நாட மாட்டோம். இலக்கியமாக சொல்லும்போது, உதாரணமாக சொல்லும்போது எதை நாட மாட்டோம், நேரடி அர்த்தத்தை விட்டுட்டு வேற அர்த்தத்துக்கு சொல்லுவோம். டீப் லைட் நாட மாட்டோம்ல. இந்த டீப் லைட்டை போடுன்னா டீப் லைட்டு நாடிக்கிடுவோம். இவன் டீப் லைட்டுன்னு சொன்னால் டீப் லைட்டுங்கிற அர்த்தம் நமக்கு இப்போ கிடையாது. இவன் தான் ஆளு, முட்டாளுங்கிற அர்த்தமே தவிர டீப் லைட்டுங்கிற அர்த்தம் என்ன இல்லை, அது கிடையாது. அப்போ இதில் இரண்டில் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிடுவோம், இதில் இலக்கியமாக சொல்லும்போது, முத்தஷாபிஹா சொல்லும்போது. ஆனால் இது எப்படின்னு கேட்டால் அதில் உள்ள ரெண்டு அர்த்தத்தையுமே ஒரே நேரத்தில் நம்ம எடுத்துக்கிடுவோம். உன்னை வணங்குகிறோங்கிறதும் அதனுடைய அர்த்தம் தான்,
வேற யாரையும் வணங்க மாட்டோங்கிற அர்த்தம் தான். ரெண்டும் தான் அதனுடைய அர்த்தம். உன்னையே வணங்குகிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் வணங்கணும், வேற யாரையும் வணங்கக்கூடாது. வேற யாரையும் வணங்கக்கூடாது எங்கே இருக்குது? ஒளிஞ்சிருக்குது. வேற யாரையும் வணங்கக்கூடாது அங்கே இருக்கான்னு கேட்டால் என்ன செய்யணும்? ஒளிஞ்சிருக்கல பாரு. உன்னை ஏண்டியா நம்ம போடுறோம்? அந்த பாஷையில் அந்த அர்த்தத்தை வச்சு தானே போடுறோம். இது இந்த மாதிரி நேரத்தில் தானே இதை பயன்படுத்துவோம் அப்படின்னு வழங்குறோம்ல. இதுதான் கேஸுங்கிறது. கேஸ்னா வழங்கிட்டீங்களா? உன்னையே வணங்குகிறோம் என்பதில் அல்லாஹ் வணங்குறதாக புரிந்து கொள்வது சொல்லப்பட்டது. வேற யாரையும் வணங்க மாட்டோம் என்று சொல்வது அதுக்குள்ள மறைந்திருக்கக்கூடியது. மறைந்திருக்கிறத விளங்குறோம்ல, அதெல்லாம் என்னது? கேஸ் விளங்கிடும். அப்போ இது மூணாவது ஆதாரங்கிறீங்க. அதெல்லாம் வரும், ஒன்றா வரும். இது ஒரு வகை. அதாவது ஒன்று மறைத்திருப்பதை என்ன செய்யறது, அதை மறைவாக சொல்றதை கண்டுபிடிக்கிறது ஒன்று. சில விஷயங்களில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும், ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்டிருக்கும். ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, என்ன இருக்கு? ஒரு காரணத்தை சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம அதில் என்ன வழங்குவோம்னு கேட்டால், அந்த காரணம் இருந்தால் தான் அது என்ன செய்யும்? அந்த சட்டம் அமுலாகும். அந்த காரணம் இல்லைன்னா அமுலாகாது. ஒரு காரணத்தோடு சொன்னால் அதான் அர்த்தம். நம்ம மனிதனுடைய பேச்சில் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு காரணத்தோடு ஒருத்தர் என்ன செய்கிறாரு? ஒரு வார்த்தையை, ஒரு சட்டத்தை சொல்லுகிறார். அப்போ நம்ம அந்த காரணமே இல்லைன்னு வச்சா என்ன செய்யக்கூடாது? அந்த சட்டம் அமுலாகாது. இப்போ சக்தி உள்ளவங்க ஹஜ்ஜிக்கு போங்க அப்படின்னு சொன்னால், சக்தி உள்ளவங்க தான் ஹஜ்ஜிக்கு போகணும். மற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஹஜ்ஜி அந்த சக்தி இல்லாத, அது ஒரு காரணம் தானே. ஒரு காரணம், ஒரு நிபந்தனை, ஒரு கண்டிஷன் போட்டு அதை நம்ம சொன்னோம்னு சொன்னால், அந்த கண்டிஷன் இல்லாட்டி என்னவாகாது? அந்த ஒரு சட்டம் அமுலாகாது. அப்போ அந்த கண்டிஷன் இல்லாத இடத்துக்கெல்லாம் என்ன செய்யலாம்? இந்த ஹஜ்ஜிக்கு போக சொல்கிறான்ல, அதை வச்சுக்கிட்டு ஒரு சரியான ஒரு 95 வயசு கலவனை கூப்பிட்டு வர்றாங்க, இவர் கடமையாண்டு இல்லைன்னு சொல்லலாம். எதை வச்சு இல்லைங்களாம்? ஹஜ்ஜு கடமைங்கிறது அந்த வசனத்தை வச்சு இல்லைங்களாம். அது கடமையை தான் சொல்லுது. ஹஜ்ஜு கடமைன்னு சொல்கிறத வசனத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? இவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லைங்களாம். ஏன்? மனிஸ்தா இலகி சபீலா, ஹஜ்ஜு சக்தி உள்ளவருக்கு கடமைன்னு இருக்குது, இவருக்கு இல்லைன்னு எங்கே இருக்குது? அதானே அதுக்கு அர்த்தம். சக்தி உள்ளவருக்கு கடமை என்றால் என்ன அர்த்தம்? இவருக்கு சக்தி இல்லை, இவர் கடமை இல்லைன்றதில் இருக்குத்தான் செய்யுது. ஒரு காரணத்தோடு தானே சொல்லியிருக்கு. ஒரு காரணத்தோட ஒரு விஷயத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அந்த காரணம் இல்லாட்டி என்ன செய்யலாம்? செய்யலாம் என்பதற்கு அது ஆதாரமாக எடுத்துக்கலாம். அந்த ஆயத்தை, அந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு வேற ஒன்றுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதை எதிரான சட்டத்துக்கு அதை பயன்படுத்தி காட்டுறோம். சில நேரத்தில் காரணம் சொல்லப்படாது. ஆனால் சொல்லப்படாமலே இன்ன காரணத்துக்கு தான் இது இருக்குன்னு நமக்கே தெரியும். காரணம் வெளிப்படையாக சொல்லாட்டா கூட ஊர் உலகம் அம்புட்டு பேருக்கும் தெரியணும். சும்மா எனக்கு எப்படி படுதுன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாருக்குமே என்ன செய்யும்? இதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு தெரியும். சில பேருக்கு என்ன செய்வான்? இல்லாத ஒன்று இந்த காரணமாக தான் இருக்கும் அப்படின்னு ஒருத்தன் பண்றிய தடைன்னா இதுதான் காரணமாக இருக்குன்னு ஒருத்தன் சொல்லுவான். அது விளங்கிலாம் சொல்லல, அது ஊகம்தான். அது அப்படி இல்லாமல் அது அனைவருக்கும் அந்த காரணம் என்ன செய்யும்? இது இதுக்கு தான் செய்யப்பட்டுச்சு, இதுக்கு தான் தடுக்கப்பட்டுச்சு என்று தெளிவாக ஒன்று தெரிந்தால் கூட அதிலிருந்து என்ன செய்யலாம்? நம்ம கேஸ் மாதிரி சட்டம் எடுக்கலாம். இப்படி மூடலை சொன்னால் உங்களுக்கு விளங்காது. சட்டங்களை உதாரணங்களாக சொன்னால் என்ன செய்யும்? உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளங்கும். மூடலாக சொல்வதை விட ஒவ்வொரு உதாரணத்தை சொன்னோம்னா கொஞ்சம் என்ன தெளிவாக விளங்குன்னு வைங்களேன். இப்போ ஜும்மாவுக்கு பாங்கு சொல்லிட்டாங்க. பாங்கு சொல்லிவிட்டால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ சூரத்துல் ஜும்மாவில் இது இருக்குது. மீ யௌமில் ஜும்மா நாளில் பாங்கு சொல்லப்பட்டால் ஃபஸ்அவு இலா திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ருக்கு நீங்கள் விரையுங்கள். வதருல் பைஅ, வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு இருக்குது. இப்போ வியாபாரம்டா என்ன? ஒரு கடை வச்சு ஒரு பொருளை விற்கிறது தான் வியாபாரம். வழங்குதா? கூலி வேலை செய்யலாம் வியாபாரமா? ஒருத்தன் கூலி வேலை செய்கிறான், மூட்டை தூக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? வியாபாரத்தை விட சொல்லியிருக்கு. நான் சரி வியாபாரமா? இந்த மூட்டையை தூக்கி கொண்டே கொடுக்குறேன், அப்போ அதுக்கு 10 ரூபா கூலி கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் என்ன செய்கிறான்? ஒருத்தன் சொல்கிறான். இன்னொருத்தன் மீன் பிடிக்கிறான் தூண்டியை போட்டு. வியாபாரம் பண்ணக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாதா இருக்குது. மீனை விற்கும் போது கேளு, மீனை பிடிக்க தானே செய்கிறேன். அவன் என்ன செய்யலாம்? வியாபாரம் ஜும்மாவுக்கு பாங்கு சொன்னோன்னா போய் தூண்டி எடுத்துகிட்டு போய் மீன் பிடிக்க போகிறான்ட்டு வைங்க. ஆனால் நமக்கு என்ன செய்யுது? அந்த சொல்லுப்படி பார்த்தா கரெக்டு தானே. அது அந்த சொல்லுப்படி பார்த்தா அல்லாஹ் என்ன தான் செய்யக்கூடாதுங்கிறான்? வியாபாரத்தானே விட சொல்கிறான். நான் தான் வியாபாரத்தை விட்டுட்டேன், நான் ஒரு வியாபாரி கிடையாத அப்படின்னு சொல்லி வியாபாரம் இல்லாத எத்தனையோ காரியங்களை ஒரு மனிதன் செய்யலாம். ஹலாலான காரியங்களை, அனுமதிக்கப்பட்ட எத்தனையோ காரியங்களை என்ன செய்யலாம்? ஒருத்தன் செய்யலாம். அப்போ இந்த வசனத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? கூடாதுன்னு சொல்லலாம்.
ஏன் வியாபாரத்தை விடுன்னு சொன்னாலும் அது வியாபாரம் மட்டுமா அதில் நோக்கம்? எதுக்கு சொன்னான்னு எல்லாம் சொல்லலை, எதுக்கு சொன்னான்னு விளங்குதுல. பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் அது அந்த ஜும்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தொழுகை நிறைவேற்றணும். வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருந்தால் என்ன செய்ய முடியாது, தொழுகைக்கு வர முடியாது. இப்போ அதுக்கு தானே எல்லாம் சொல்கிறான். அதே தானே எதுக்கு செஞ்சாலும் அதானே நடக்கும். பள்ளியாசல் விட்டு புறக்கணிக்கப்பட்டுருவான்ல, அல்லாவுடைய நினைவை விட்டு மாறிடுவான். இது காரணத்தை எல்லாம் சொல்லலை, வேறு என்னத்துக்கு இதை போய் தடுக்கிறான், வியாபாரத்தை தடுக்கிறான். வியாபாரத்துக்கு விட்டு விடுங்கள்னு அல்லாஹ் சொன்னாலேயே எதுக்கு தடுக்கிறான்னு, வியாபாரி தான் கொஞ்சம் அதிகமாக மூழ்கிடுவான். அதுக்கு சொல்லப்படுது. எதுக்காக இதை சொல்லப்படுதுன்னு கேட்டால், மற்றவர்களை விட வியாபாரத்தில் இருக்கிறவன் என்ன செய்ய மாட்டான், லேசில் விட்டுட்டு வரமாட்டான். ஒரு கூலிக்காரன் கூட கூலி விட்டு வந்துட முடியுமே தவிர ஒரு வியாபாரி லேசில் விட மாட்டாங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒருத்தன் நான் ஜும்மா பாங்கு சொன்ன பிறகு மூட்டை தூக்கலாமா, தொழிலுக்கு போகலாமான்னு கேட்டால் நம்ம கூடாதுமோ. இந்த வசனத்தை காட்டியே சொல்லலாம். எந்த வசனத்தை? வியாபாரத்தை விட்டு விடுங்கள், வியாபாரம் தானே இருக்குன்னு கேட்க முடியாது. ஏன்? இது எல்லாருக்கும் விளங்குது. எதுக்கு அல்லாஹ் சொல்கிறான்னு காரணத்தை சொல்லாட்டா கூட ஒவ்வொரு இறையச்சத்தோடு ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால், நேர்மையான பார்வையோட பார்த்தான்னு சொன்னால் என்ன விளங்குது, என்ன விளங்குது? நீங்கள் ஒரு சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பாடம் நடத்தும்போது, வெட்டி பேச்சு பேசாதாங்கிறோம். நீங்கள் நல்ல பேச்சு பேசிகிட்டு இருக்கலாமா? 2 பேர் வெட்டி பேச்சு பேசுகிறானே, வெட்டி பேச்சு பேசாமல் பாடத்தை பாருங்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம் செய்யக்கூடாது? வெட்டி பேச்சுன்னு மட்டும் அர்த்தம் செய்யக்கூடாது, பாடத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒருத்தன் வெட்டி பேச்சு பேசுகிற சந்தர்ப்பத்தில் அதை சொன்னால் வேறு நல்ல பேச்சு நீங்கள் பேசக்கூடாது. வெட்டி பேச்சு பேசுகிற அந்த அதிசய லைஃபான நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அப்படி நீங்கள் உங்களுக்குள்ள பேசிகிட்டு இருக்கலாமா? பேசலாம். பாடம் நடத்தும் போது பேசிகிட்டு இருக்கலாமா? ஒருத்தர் பாடம் நடத்துகிறாருன்னா உங்கள் வேலை என்னவா இருக்கணும், அதை கேட்குறா தானே இருக்கணும். மனிதன் பாஷையை புரிகிற மாதிரி அல்லாஹ்வுடைய பாஷையும் புரியுங்க. மனிதன் சொல்லும்போது நம்ம எப்படி விளங்குறோம், இதுக்கு வெட்டி பேச்சு பேசக்கூடாதுங்கிறது அந்த அர்த்தத்துக்கு சொன்னது இல்லை, வெட்டி பேச்சுக்கு மட்டும் சொன்னது இல்லை. எந்த பேச்சையும் பேசக்கூடாது, பாடத்தை கவனிக்கணுங்கிறது தான் அது நோக்கம். ஆனால் சொல்லு வேறையா இருக்கு. வெட்டி பேச்சையும் பேசக்கூடாது, எந்த பேச்சும் பேசக்கூடாது, அதான் அதுக்கு அர்த்தம் விளங்குறீங்க. இதுதான் கேஸுங்கிறது. அதாவது வியாபாரத்தை விட்டு விடுங்கள்னு அல்லாஹ் சொன்னாலும் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்ன, எந்த விதமான ஒரு காரியத்திலையும் நீங்கள் ஈடுபட்டு பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்துடக்கூடாது. பள்ளி வாசலுக்கு என்ன செய்யறீங்க, வரணும் என்பது தான் அதில் உள்ள ஒரு நோக்கம். இதான் கேஸுங்கிறது. இப்போ இந்த கருத்து கூலி வேலை செய்யக்கூடாது, மூட்டை தூக்கக்கூடாது, மீன் பிடிக்க போகக்கூடாது, இந்த கருத்து இந்த வசனத்தில் இருக்குதா இல்லையா? இருக்குதான் செய்யுது. வழங்குதா? இது ஏன் கேஸ் 3வது ஆதாரம்ங்கிறீங்க? இந்த கருத்து எங்கேருந்து எடுத்துமோ அதான் ஆதாரம். இது ஏன் கேஸுன்னு ஒரு தனியாக ஒன்று பிரித்து இஸ்ல குர்ஆன் ஹதீஸ் அல்லாத ஒன்று இருக்குதுங்கிற மாதிரி மக்களை இதுக்கு ஏமாத்தனு, இதுதான் உங்கள் கேஸுங்கிறாங்க. நம்ம என்ன செய்கிறோம், ஏன் கேஸுங்கிற இதுதான், இதுவும் குர்ஆன் தான்ப்பா, இது குர்ஆனில் உள்ளது தான். குர்ஆன் தான் சொல்லுது மூட்டை தூக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான், நேரடியாக சொல்லலை, உள்ள மறைத்து சொல்கிறது, எங்களுக்கு விளங்குகிறது, மூளை உள்ள யாருக்கும் அது விளங்குகிறது. அப்போ அல்ல எல்லாருக்கும் விளங்கக்கூடிய விதமாக சொல்லியிருக்கிறாங்கிறதுனால நாங்கள் இந்த இதிலேருந்து இந்த சட்டத்தை எடுக்கிறோம். இது காரணம் அல்லாஹ் சொல்லவே இல்லை தானே, சொல்லாட்டால் விளங்குது. சொல்லாட்டால் என்ன செய்யுது, இதுக்கு தான் இது சொல்லப்படும். இது அல்லாஹ் இல்லை மனுஷன் சொன்னாலே இதான் அர்த்தம். ஒரு மனிதன் என்ன செய்வான், இந்த மாதிரி ஒரு சொன்னாண்டா என்ன அர்த்தமாயிரும், இதுதான் அர்த்தமாயிரும். இந்த மாதிரி வெட்டி பேசி பேசுகிற மாதிரி உதாரணம் தான் அது. இதே மாதிரி சில நேரத்தில் ஒரு சின்ன விஷயத்தை நான் 1 கோடி ரூபாய்க்கு கோடி ரூபாய்க்கெல்லாம் விலை போக மாட்டேன் அப்படிங்கிறான் ஒருத்தன். அப்படின்னா என்ன அர்த்தம், கீழே உள்ளது விலை போக மாட்டேன் தானே. கோடி ரூபாய்க்கு விலை போகலன்னா 10,000 ரூபா வாங்கிடுவானா? கோடி ரூபாய்க்கு போக மாட்டேங்க, வேணா என்ன அர்த்தம் வச்சுக்கலாம், 2 கோடிக்குன்னா விலை போகணுன்ற அர்த்தம் வச்சுக்கலாமே தவிர, 1 கோடிக்கெல்லாம் விலை போகக்கூடியவன் நான் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான். அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், 1 கோடி மட்டும் அர்த்தம் கிடையாது, அது கீழே உள்ளது கண்டிப்பாக போக மாட்டேன்னு அர்த்தம். 1 கோடிக்கே போகலன்னு சொன்னால் 50 லட்சம் தந்தால் போவானா? வேணா அதில் என்ன அர்த்தம் வரலாம், மேற்கொண்டு மேலே உள்ளதுக்கு போவான்ற அர்த்தம் வேண்டாம் வரலாம். 1 கோடிக்கு போக மாட்டேன்னு இருக்கான், 2 கோடி பேசி பார்ப்போம் அப்படி வேண்டாம் விளங்கலாமே தவிர 1 கோடிக்கு போக மாட்டேங்கிறவன்ட்டு போய் ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வேலை போறீங்களான்னு கேட்டால் ஒத்துக்குருவானா? இந்த கோடியை வேணான்ட்டு வந்திருக்கிறேன் 500 ரூபா தர்றாங்க கேட்பானா இல்லையா? அந்த 1 கோடிக்கு விலை போக மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னால் அதில் எதெல்லாம் அடங்கிறேன், கீழே உள்ளதெல்லாம் அடங்கிறேன். பெருசை சொன்னால் சிறுசு உள்ளே போயிடும். இது அவன் சொல்லலை. 50 லட்ச ரூபாய்க்கு விலை போக மாட்டேன்னு அவன் சொல்லலை, ஆனால் அதுக்கு அந்த அர்த்தம் இருக்குது. அதில் 500 ரூபாய்க்கு விலை போக மாட்டேன்னு அவன் சொல்லலை, அந்த அர்த்தம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எப்படி சொல்கிறான், உங்களுடைய பெற்றோர்களை சீன்னு சொல்லாதீங்க, வலா தகுல்லஹுமா உஃபின். ஒருத்தன் தகப்பனார் போட்டு அடிக்கிறான், அடிக்கக்கூடாது அல்லாஹ் அப்படி சொல்கிறான்னு சொன்னால் இந்த ஆயத்தை காட்டலாமா இல்லையா? சீன்னு சொல்லாதுன்னு, சீ தானே சொல்லக்கூடாது, அடித்தா என்ன கேட்க முடியுமா? சீங்கிறது சின்ன விஷயம், அடிக்கிறது பெரிய விஷயம். சின்னதே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது,
தீமைகளில் சின்னது செய்யக்கூடாதுன்னா பெருசு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். தீமையான காரியத்தில் சின்னதுக்கே தடை போட்டால் என்ன அர்த்தமாயிரும்? பெருசுக்கும் தடை. அப்போ இந்த ஆயத்தை வச்சு என்ன செய்யலாம்? பெற்றோர்களை அடிக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரமாக காட்டலாம், வீட்டை விட்டு வெளியேற்றக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரமாக காட்டலாம், அவங்கள திட்டக்கூடாதுங்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஆதாரமாக காட்டலாம். அந்த மாதிரி எத்தனை விஷயங்களுக்கு இது ஆதாரமாக காட்டி விடலாம். உலா தகுல்லஹுமா உஃபின், பெற்றோர்களை சீன்னு சொல்லாதீங்கன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன வழங்குறோம்? சீங்கிறத மட்டும் வழங்கவில்லை. சீங்கிறது தான் உள்ளதில் சின்னது. ஒரு மனிதனை வந்து வேதனைப்படுத்துவதில், கஷ்டப்படுத்துறதில், கொடுமைப்படுத்துவதில் ரொம்ப ரொம்ப சின்னது அப்படிங்கிறத ரொம்ப சின்னது. அதை கூட செய்யக்கூடாது என்று சொன்னால் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கண்டிப்பாக அது தடை செய்யப்பட்டது தான். அப்போ குரானில் வந்து பெற்றோரை அடிக்கக்கூடாது என்று இருக்குதாண்டா? இருக்குது. எங்கே இருக்குன்னு தான் இருக்குன்னு காட்டலாம். இல்லை அடிக்கக்கூடாதுன்னு இல்லையே, ஒளிஞ்சு இருக்குது, அதில் நேரடியாக இல்லை தான். அதில் என்ன இருக்குது? அடங்கி இருக்குது. அதில் அடங்கி இருக்குன்னு விளங்குறோம். இது வந்து இது தனி ஆதாரமா? அடிக்கக்கூடாதுன்னு கருது எங்கேருந்து எடுக்கிறீங்க? இதில் தானே எடுக்கிறீங்க. அதை எடுப்பதற்கு இதான காரணமாக இருக்கிறது. அப்போ ஏன் அந்த மூணாவதுங்கன்னு இதான் கேஸுங்கிற இதெல்லாம் நம்மளே ஒத்துக்கிறோம். நம்மளும் என்ன செய்யறோம்? செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆய்வுங்கிறது அதான். ஆய்வு செய்கிறோம், ஆராய்ச்சி பண்ணுறோன்னு சொல்வது என்னது? இருக்கிறத வச்சுக்கிட்டு மறைந்திருப்பதையும் தேடி கண்டுபிடிக்கிறது. நேரடியாக உள்ளதை எடுத்து சொல்கிற வேலை மட்டும் செஞ்சால் அதுக்கு பேர் ஆய்வோ ஆராய்ச்சியே கிடையாது. இருக்கிறது அப்படி சொல்லிட்டு போயிடுறது தான். ஆய்வு ஆராய்ச்சி எங்கே வரும்னு கேட்டால் அதில் உள்ளதை வேறு ஏதாவது கருத்து உள்ளடங்கி இருக்குதா, அதுக்கு மேலே ஏதாவது அர்த்தம் இருக்குமா அப்படின்னு தேடி பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் என்னது? ஆய்வுங்கிறது. அப்போ ஆய்வு செய்து பின்பற்றுதல் என்பதைத்தான் போட்டுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க? என்னமோ வேற ஒரு பொருள் மாதிரி காட்டுறாங்க. குரானு ஹதீஸு கியாஸு அப்படின்னு என்னமோ மூணாவது ஒரு பொருள் இருக்கிற மாதிரியும், அந்த கியாஸுங்கிறத வச்சுக்கிட்டு என்னமோ சட்டங்கள்லாம் எடுக்கலாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. குரான் ஹதீஸில் இல்லைன்னா, நேரடியாகவும் மறைமுகமாக இல்லைன்னா கியாஸும் இல்லை. குரான் ஹதீஸில் ஒன்று நேரடியாக இருக்கணும், இல்லை மறைமுகமாக இருக்கணும். ரெண்டுலாம் இல்லைன்னா கேஸுன்னு ஒன்று கிடையாது. அப்போ இதுதான் அது கேஸுக்குடைய அர்த்தம். இது வழங்கிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி வந்து இப்போ வந்து அந்த காலத்தில் அவர் சொன்ன விஷயம்லாம் வரும். அந்த காலத்தில் இருக்கிற ஒரு மெத்தடில் ஒரு காரியம் செஞ்சுருப்பாங்க, ஒரு விஷயத்தை அனுமதிச்சிருப்பாங்க. அப்படி அனுமதிச்சாங்கன்னு சொன்னால் அதே மாதிரியான தன்மை இந்த காலத்தில் இருக்காது, மாறி இருக்கும். அட்வான்ஸாக உலக ட்ரெஸ்ஸிலேருந்து எல்லாமே மாறிக்கிறதுல மாறிக்கிறது. ஆனால் அந்த பொதுத்தன்மை வந்து அதே மாதிரியான தன்மை இதில் என்ன இருக்கும். அப்படி இருக்குமையானால் அந்த மாதிரியான இந்த நவீன காலத்து பிரச்சனைக்கு அந்த காலத்தில் இருந்த பிரச்சனை என்ன செய்யலாம்? நம்ம ஆதாரமாக எடுத்துக்கலாம். எப்போ எடுக்கலாம்? அதுவும் இதுவும் பொதுத்தன்மையில் இருக்க வேண்டும். அது எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரிய வேண்டும். ஒருத்தனுக்கு தெரிஞ்சு ஒருத்தனுக்கு தெரியாமலாம் இருக்கக்கூடாது. ஆனால் இந்த சொல்கிற விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்கணும்? அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அந்த கருத்து இருக்குது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலும் என்ன செய்யணும் இருந்தால் தான் அது கேஸுன்னு சொல்வது. இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு சஹாபி அர்ஃபஜான்னு ஒரு சஹாபி இருந்தார். அவர் போர்க்களத்தில் போகும்போது அவரை மூக்கை வெட்டிவிட்டாங்க. போர்க்களத்தில் வாள் வீசும்போது என்ன ஆயிடுச்சு? மூக்கு வெட்டப்பட்டுருச்சு அவருக்கு. மூக்கு வெட்டினா அந்த காலத்தில் மூக்கை விட்டு ஆப்ரேஷன்லாம் கிடையாது தானே. மூக்கு வெட்டினோன்னா போயிடுச்சு மூக்கு, அவ்வளோதான். மூக்கு இல்லாத ஒரு மனிதனை பார்க்க முடியுமா? ரொம்ப விகாரமாக கோரமாக இருக்கும். வேறு கை கால் இல்லாமலாம் அந்த பிரச்சனையே இல்லை. கண் இல்லாட்டா கூட அது வந்து கோரமாகலாம் இருக்காது. மூக்கை இல்லைன்னு ஒரு கற்பனை பண்ணி நேரம் அந்த ஓட்ட அப்படி இருக்குமா? பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்கும். அதுதான் அந்த மூக்குன்னு ஒரு கவர் பண்ணி வச்சுருக்கிறான்ல. அப்போ மூக்குங்கிறது வந்து ரெண்டு காரணத்துக்கு அழகுக்காக எல்லாம் வச்சுருக்கிறான். நேரடியாக காற்று போய் நுழைஞ்சா தூசியெல்லாம் ஃபில்டர் பண்ணாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படி போயிட்டு ஒரு போகிற மாதிரி எல்லாம் வச்சுருக்கிறான். இதை வெட்டிட்டோம்னா அந்த மூக்கு துவாரம் என்ன இருக்குது? நேருக்கு நேரம் இருக்கும். அப்போ இவர் பார்க்கவே எல்லாரும் பயந்து ஓடுற மாதிரி இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், தங்கத்தில் மூக்கு செஞ்சு வச்சுக்க அப்படின்னு அவருக்கு அனுமதிக்கிறாங்க. மூக்கை என்ன செய்யற? மூக்கு மாதிரியே தங்கத்தில் செஞ்சு அதை வந்து ஏதோ ஒரு வளையத்துக்குள்ள இதை போட்டு ரெடி பண்ணிக்கிடுவார். அந்த இப்படி ஜாயிண்ட்லாம் பண்ணியிருக்க முடியாது அந்த காலத்தில். மூக்கு மாதிரி செஞ்சு இந்த ஒரு கயிறு மாதிரி கட்டி ஏதோ ஒரு வகையில் பார்க்குறதுக்கு விகாரம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே தங்கத்தில் மூக்கு செஞ்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு அனுமதி இருக்குன்ட்டாங்க. ஆனால் தங்கம் பொதுவாக தடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக தங்கம் ஆண்களுக்கு தடுக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். தடுக்கப்பட்ட ஒரு தங்கத்தை அவருக்கு என்ன செய்கிறாங்க? அனுமதி கொடுக்குறாங்க. ஏன் அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனையோ உலோகங்கள்லாம் இருக்குது. வேறு எந்த உலோகத்தை நீங்கள் வந்து மூக்கு கட்டினாலும் சரி, மூக்குக்கு மாட்டினாலும் சரி தான் அது வந்து நாற்றம் எடுக்கும், களிம்புகள் உண்டாகும். தங்கத்தில் என்ன செய்யாது? இந்த பச்சை கலரில் ஒரு களிம்பு மாதிரி படருமே, அது பித்தளையாக இருந்தாலும் செம்பாக இருந்தாலும் என்னவாயிரும்? அப்படியே படந்துடும். அப்புறம் என்ன சளிப்படுற இடமா இருக்குல்ல, மூக்கு என்பது என்னவா இருக்கும்?
சளி வடியக்கூடிய ஒரு இடமாக இருக்கும் பொழுது அதில் வேறு எந்த மெட்டீரியல், அந்த காலத்தில் உள்ள மெட்டீரியல், இந்த காலத்தில் வேறு மெட்டீரியல் கண்டுபிடிச்சிருக்கான் செயற்கையாக. அந்த காலத்தில் இயற்கையாக இருந்த மெட்டீரியல்னால் இரும்பில் போடலாம், துருப்பிடிச்சு போயிடும். வெள்ளி, பித்தளை, செம்பு அதில் போடலாம். அதில் போட்டால் என்ன ஆயிரும், ஒரு மாதிரி அந்த சளிலாம் இதாகி போய் கிட்ட ஒரு ஆள் போனால் அந்த பயங்கரமான நாத்தம் எடுக்கும், இருக்க முடியாது. அப்போ இந்த தங்கத்துக்கு அந்த தன்மை இல்லை என்ற காரணத்தினால அது வந்து பொதுவாக ஆபரணத்துக்கு தடுக்கப்பட்டிருந்தாலும் மூக்கு வச்சுக்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுட்டாங்க, அனுமதி கொடுத்துட்டாங்க. இதை காரணமெல்லாம் சொல்லலை. தங்கத்தில் அது தன்மை இருக்குது, இப்போவும் இருக்குது. தங்கத்தில் என்ன இல்லை, அது வந்து களிம்பு மாதிரி இந்த எவ்வளோ அடிஞ்சிருக்கமா இல்லையா, வெள்ளியில் கூட பார்த்தா பச்சையாக போயிருக்கு களிம்பு. பாசி படர்றது, இந்த பாசி படர்றது இருக்கு இல்லையா, இந்த பாசி படர்வது எதில் வராது, தங்கத்தை அழுக்கு தான் படியுமே தொடச்சிக்கிறோமே தவிர பாசி படர்ந்து போகிறதுங்கிறது தங்கத்தில் வராது. அப்போ இந்த பாசி படர்ந்து அதில் ஈரமும் இருந்து கொண்டு இருந்துச்சுன்னு வைங்க, அதில் பயங்கரமான நாற்றமும் வரும், தொற்று நோய்கள் கிருமிகள் ஃபார்ம் ஆகுறதெல்லாம் என்ன செய்யும், அதிகமாக இருக்கும். அதெல்லாம் ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இது ஹதீஸு. ஹதீஸ் என்ன, தங்க மூக்குக்கு அனுமதி, தங்கத்துக்கு தடை, தங்க ஆண்களுக்கு தடை, தங்க மூக்குக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தருக்கு பல்லு உடஞ்சிச்சு வழங்குதா, தங்கத்தில் பல்லு வைக்கலாமான்னு உங்களை கேட்குறாரு. தங்கத்தில் பல்லை கட்டிக்கிறது, ஆனால் வேறு எதில் பல்லு கட்டினாலும் என்னவாகும். ஆனால் இந்த காலத்து தேவையில்லைன்னு வைங்களேன், இந்த காலத்தில் அதை விட நல்ல மெட்டீரியல்லாம் கண்டுபிடிச்சிட்டான். அந்த காலத்தில் பல்லு கட்டுறாருந்தா ஏதாவது ஒரு இரும்புலையோ வெள்ளியிலையோ இப்படி தான் கட்டணும். அப்போ ஒரு ஃபத்வா கேட்குறாங்க, இது இப்போ கண்டுபிடிக்காத ஒரு காலம்னு வைங்களேன், இந்த செயற்கையாக பல்லுலாம் இப்போ இருக்கு பாருங்கள், அது வந்து ஒன்றுமே ஆகாது. இயற்கை பல்லு மாதிரி என்ன இருக்கு, அந்த அளவுக்கு 100% இல்லாட்டாலும் அந்த அந்த களிம்புகள் ஊறாமல் அது மாதிரி கரைபடியாமல் அதுக்கெல்லாம் வந்து இது உதவும். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தங்க பல்லு வச்சுக்கலாமான்னு கேட்குறாரு ஒருத்தர். நம்ம என்ன செய்யலாம், வைக்கலாங்கிறோம். எங்கே என்ன இது, அதை மூக்கு கொண்டே ஆதாரம் காட்டலாம். பல்லு கட்டால் மூக்கு காட்டுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன செய்யலாம், பல்லு கட்டலாமான்னு கேட்டால் எதை ஆதாரம் காட்டுவோம், மூக்கு போய் ஆதாரம் காட்டுவோம். ஏன் காட்டுற, அதே தான். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லாட்டெல்லாம் விளங்குதா இல்லையா. தங்கம் மார்க்கம் தடுக்கப்பட்டுருச்சு, மூக்கு வைக்கிறாரு, மூக்கில் எப்படி சளி கிளிலாம் உண்டாகுது அது மாதிரி தான் வாயில் என்ன செய்யும், எச்சி அதெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கும், ஈரத்தில் கிடக்கும். அதே மாதிரியான களிம்புகள் தான் உண்டாகும். அப்போ களிம்புகள் உண்டாகும்போது என்னவாங்க, அது வாயில் இப்போ கிட்டத்தட்ட நெருங்க முடியாது. பல விதமான அங்கே இருக்கும்போது மூக்கில் என்னென்ன எஃபெக்ட்லாம் வருமோ அதெல்லாம் இதில் வரும், பல்லுலையும் வரும். தங்க பல்லு கட்டிக்கலாம், கட்டிட்டு போ அப்படின்னு சொன்னால் இது தப்பாகுமா? ஆனால் இது எங்கேருந்து எடுக்கிறோம், தங்கப்பல்லு கட்டுறதுக்கு இதை போய் ஆதாரம் காட்டுறோம்னா நம்ம இதிலேருந்து அதை எடுக்கிறோம். வேறு எங்கேயும் மூணாவது ஆதாரத்தை எங்கேயும் நம்ம தேடி போயெல்லாம் எடுக்கலை. இந்த மூக்குக்குரிய ஆதாரத்தை தான் என்ன பண்ணுறோம், இந்த மூக்குடைய ஹதீஸ் வந்து நசையில் 5070வது ஹதீஸில் இருக்கிறது. அப்போ இதில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணத்தை நமக்கு சொல்லலை. தங்க மூக்கு கட்டுறதுக்கு என்ன செய்யலை, காரணம் சொல்லலை. நமக்கு விளங்குறது இவ்வளோ உலோகங்கள் இருக்கும்போது இதை செஞ்சாங்கன்னா தங்கத்துடைய தன்மை எல்லாரும் தெரிஞ்சு வச்ச ஒரு விஷயந்தான். அது வந்து பாசி படிக்காது, இந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு விளங்கி கொண்டு தான் அவங்க அதை தடுக்கப்பட்டு இருந்தும் கூட அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதன் மாதிரி நம்மளும் என்ன செய்யலாம், தங்கப்பல்லு கட்டிக்கலான்னு ஒரு பத்துவா கொடுத்தால் தப்பாகுமா? ஆகாது. அது எங்கே இருந்து, ஹதீஸ்லேருந்து நம்ம கொடுக்குறோம். இந்த ஹதீஸை வைத்து நம்ம கேஸ்னா சிந்தித்து விளங்குதல். கேஸ்னா என்ன அர்த்தம், இதிலிருந்து சிந்தித்து விளங்கி நம்ம என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். இதுதான், இது மாதிரி உள்ளது தான் விஷயம். அதே மாதிரி வந்து ரசூலுல்லாஹ் காலத்தில் வந்து இந்த குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, அசுலுங்கிற முறை குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது அந்த விந்து வெளிப்படும் போது என்ன செய்வாங்க, வெளியே விட்டுருவாங்க. அப்போ குழந்தை உண்டாகாது. இந்த மாதிரி ஒரு வேலையை அந்த காலத்தில் செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து புகாரில் ஹதீஸ், குன்னா நாசிலு ஒரு குரான் என்சிலு, குரான் அருளப்பட்ட காலத்திலே நாங்கள் இந்த மாதிரி, இதுக்கு பேர் அசுலுன்னு சொல்வது, இதை நம்ம செய்து கொண்டிருந்தோம். இது வந்து மார்க்கம் எங்களுக்கு தடுக்கலை அப்படிங்கிறார். அப்போ இதில் என்ன விளங்குறது, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது ஆணுடைய விந்து வந்து பெண்ணுடைய கருவறைக்கு போனால் குழந்தை உண்டாகிவிடும். அது போகாமல் தடுக்கிற வேலையை செஞ்சுருக்கிறார்கள். என்ன செஞ்சுருக்கிறாங்க, அதான் அசுலுங்கிறது, அது செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில் என்ன பண்ணுறான், இப்போ நவீனமாக காண்டம்னு ஒரு உரை மாதிரி கண்டுபிடிச்சி அது மாதிரி குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டான்னு என்னவாகாது, அவனுக்கு விந்து வந்து கற்பறைக்கு போகாது. அந்த மாதிரியாக ஒரு புது முறையை கண்டுபிடிச்சிருக்கிறான். இது கூடுமான்னு ஒருத்தன் கேட்குறான், காண்டம் போட்டு கொள்ளலாமான்னு ஒருத்தன் கேட்குறான். அதுக்கு ஹதீஸில் இருக்குமா, இருக்காது. நேரடியாக இருக்கு, ஆனால் இருக்குது. இருக்காதுன்னு நேரடியாக இருக்காது. அது கூடுமா கூடாதான்ட்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அம்சம் எதில் இருக்கிறது, இந்த அசுல என்பதில் இருக்கா இல்லையா. இந்த அசுலை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரில் நிறைய இடத்துல வருது. உதாரணத்துக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், 5209 புகாரியில் 5209வது ஹதீஸில் இருந்து நம்ம என்ன சட்டம் சொல்லலாம். இப்போ
இப்போ நவீன காலத்தில் செய்யக்கூடிய இந்த குடும்ப கட்டுப்பாடு முறை, இந்த காண்டம் போன்ற முறைகள் வந்து மார்க்கத்தில் கூடுமாண்டா என்ன இருக்கு? தாராளமாக கூடும். மனைவியோட சம்பவம் பண்ணும் பொழுது குழந்தை உண்டாகாமல் இருப்பதற்கு இந்த மாதிரி தற்காலிக ஏற்பாட்டை ஒருத்தன் செய்து கொள்வதற்கு மார்க்கம் அனுமதிக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அப்படி ஒரு வாசகம் குரான்ல இருக்கா? ஹதீஸ்லையும் இருக்காது. குரான்லேயே அந்த வாசகம் இருக்காது, ஹதீஸ்லையும் இருக்காது. வாசகம் தான் இருக்காது, தவிர இந்த தன்மை இருக்கும். இதை வச்சு விளங்கக்கூடிய தன்மை எங்கே இருக்கும்? ஹதீஸில் இருக்கும், குரானில் இருக்கும். இருந்தால் அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஒரு சட்டத்தை எடுத்துக்கொள்கிறோம். இது கூட கியாசு தான். அது மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா, இரவில் நீங்கள் படுக்க போகும்போது விளக்கு அணைச்சிருங்க. இரவில் படுக்கும்போது என்ன செய்யக்கூடாது? லைட் இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. இந்த லைட் இருக்கக்கூடாதுன்னு மொட்டையாக சொன்னாங்கன்னு வைங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டு போட்டு கூட நம்ம உறங்கக்கூடாது. ஒரு விடிபல்பு நைட்லாம் போடுறோம்ல, அதை போட்டு கூட, ஏன்னா விளக்கு அணைத்து விடுங்கள் அதான அர்த்தம். ஆனால் விளக்கு அணைத்து விடுங்கள்னு சொல்லும்போது ஒரு காரணத்தையும் சொல்கிறாங்க. விளக்கு அணைத்து விடுங்கள், ஏன் என்று சொன்னால் எலிகள் அதை இழுத்து சென்று வீட்டையே கொளுத்தி விட்டு விடும். காரணம் எப்படி சொல்கிறாங்க? அந்த காலத்தில் விளக்குண்டா என்ன? விளக்குன்னா மண்ணெண்ணெய் விளக்கு இல்லை. மண்ணெண்ணெய் விளக்கு வந்து எலி ஒன்று திங்காது, நெருங்காதுன்னு வைங்களேன். வேற விளக்கெண்ணெய், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி எண்ணெய்க்கு தான் ஓடும். ருசியாக இருக்க முடியும். எலி என்ன இருக்கேன், அது டேஸ்ட்டாக இருக்கும். மண்ணெண்ணெய் விளக்கு வச்சோன்னு வைங்களேன், கிட்ட கூட வராது. அது அந்த வாடை அதுக்கு பிடிக்காது. விளங்குதா? மண்ணெண்ணெய் கண்டுபிடிக்கப்படல அந்த காலத்தில். இப்போ மண்ணெண்ணெய் இல்லாத காலத்தில் நினைஞ்சாங்கன்னு கேட்டால், ஏதாவது ஒரு ஆயில், அதாவது உணவுக்குரிய ஆயில்கள் இருக்கு இல்லையா, தாவரங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள், அந்த எண்ணெய்கள் என்ன செய்வாங்கன்னா சின்ன சிட்டியில் ஊற்றி ஒரு துணியை முறுக்கி அதில் வச்சு கொளுத்தி விட்ருவாங்க. அந்த திரியில் என்ன செய்யும்? எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். எரிஞ்சிக்கிட்டு இருக்கல ராத்திரியில் விளக்கு எலி வருமா? அதனோட ருசியாக இருக்குமா? இந்த பக்கத்தில் என்ன செய்யும்? அது திங்கும். ஏதாவது ஒரு பூனைகனை வந்து இழுத்துட்டு ஓடி போயிடும். அந்த இடத்துல இந்த துணியை திங்க ஆரம்பிக்குமே என்ன ஆயிரும்? பூனைகனை ஏதாவது ஒரு அரவம் சத்தங்க, அதாவது அரவம் சத்தம் கேட்குன்னு வைங்களேன், இழுத்துக்கிட்டு ஓடி போய் குடிசை அது குடிசையில் போய் நெஞ்சிறேன் கொளுத்தி விட்டு போயிடும். இதனால தான் அணைச்சிருங்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விளக்கு அணையுங்கள்னு மொட்டையாக சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க? எலி வந்து கொளுத்தி விட்டுவிடும், ஜாக்கிரதை அப்படிங்கிறாங்க. அப்போ எலி கொளுத்தாத விளக்குகளாக இருந்தால் வைக்கலான்னு அர்த்தமாகுதுல. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சொன்னது இப்போ எதுக்கு பொருந்தாது? நீங்கள் டீப் லைட்டை போட்டுட்டு தூங்கலாமா? தாராளமாக தூங்கலாம். ஏன் தூங்கலாம்? இதை வந்து இழுத்துக்கிட்டு போய் என்ன செய்யாது? ஒன்றும் பண்ணாது. நைட்லாம் போட்டுட்டு தூங்கலாமா? தாராளமாக தூங்கலாம். ஏன்? இதை ரசூலுல்லாஹ் தடுக்கலை. ஆனால் விளக்கு அணைத்து விடுங்கள் தான் தெளிவாக சொன்னாங்க. ஆனால் அணைக்காமல் இருக்கலாங்கிறது இது ஆதாரமாக காட்டுறோம். விளக்கு அணையுங்கள்ங்கிற ஹதீஸையை அணைக்க தேவையில்லை என்பதற்கு என்ன செய்யணும்? நம்ம ஆதாரமாக காட்டுறோம். ஏன் காட்டுறோம்? அது காரணத்தை சேர்த்து சொல்லும்போது இது குறிப்பிடாது. அதே நேரத்தில் வந்து விளக்க விட்டு தள்ளுங்க, வேற 1000 விஷயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் இருக்கு, சிலிண்டர் அமர்த்தாமல் படுக்கலாமா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யலாம்? அமர்த்திடணும். ஏன்? இதே தான் அதுவும் விளங்குதா? இது வருமா இல்லையா? ஒரு எலி இப்போ டீப்பை கடிச்சின்னு வைங்க, என்ன ஆகும்? டீப்பில் சப்ளை ஆகிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த சிலிண்டரை மூடலைன்னு சொன்னால் எலி வந்து என்ன செய்யும்? அந்த டீப்பை கடிச்சு பிடிச்சின்னு சொன்னால் கேஸ் என்னவாயிரு? லீக் ஆரம்பிச்சிடும். அந்த கேஸ் பாமாயி டக்குன்னு என்ன செய்கிறேன்? சின்ன ஒரு ஸ்பார்க் இருந்தாலேயே பிடிச்சி அம்பிட்டு போய் நாசமாக போயிடுவீங்க. இரவில் படுக்கும்பொழுது உங்களுடைய சிலிண்டர்களை எல்லாம் நினைஞ்சிருங்க, லாக் பண்ணிட்டு போடுங்கள்னு சொல்லி இது அதிக ஆதாரமாக காட்டலாம்ல. என்னங்க எலி விளக்குன்றது சிலிண்டருங்கிறீங்கன்னு சொல்லலாமா? அது இருக்கா இல்லையா? அதில் இதில் இருந்தது விளங்க முடியுமா முடியாதா? இது மாதிரி எத்தனை விஷயங்களை அடுப்பில் என்ன செய்வாங்க? நெருப்பு கங்க வச்சுட்டு படுத்துருவாங்க. அது மாதிரி நினைஞ்சிடாதீங்க, படுத்துறாதீங்க. அது மாதிரி இது மாதிரி எத்தனை விஷயங்கள் எதெல்லாம் வந்து நமக்கு இடைஞ்சல், இது மாதிரி நம்ம தூங்கும் பொழுது இடைஞ்சல் உண்டாக்கி விடுமோ அதெல்லாம் ஒரு முஸ்லீம் தவிர்த்து கொள்ளணும். அந்த போதனை தான் இதில் இருக்கே தவிர இதில் வந்து எலியோ அந்த விளக்கு மட்டும் மேட்ரு கிடையாது. நமக்கு கேடு வருவதுதான் அதில் உள்ள ஒரு மேட்ரு அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். அல்லது வந்து இப்போ விளக்கே வச்சுருக்குறோம், தீ பிடிக்காத ஒரு கட்டடம், இழுத்துட்டு போனால் ஒன்றும் ஆகாது. தீ பிடிக்கக்கூடிய ஒரு பாயோ ஒரு ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு கட்டடத்தில் என்ன செய்யுது? விளக்க வச்சுருக்குறோன்னா அது தப்பா? எலி இழுத்துட்டு போய் என்ன செய்யுங்கிறேன்? ஒன்றும் செய்யாது, இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்க வேண்டியதான தவிர ஒரு பொருள் கூட தீ பிடிக்காது. அப்படி ஒன்று இருக்குன்னு வச்சுக்கிறோம் பேச்சுக்கு. அப்போ அந்த விளக்கே வச்சுட்டு கூட என்ன செய்யலாம்? நம்ம போயிடலாம், உள்ள விளக்க வச்சுட்டு போயிடலாம். ஒரு குடோன் இருக்குது, உள்ள எதுவுமே தீ பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது எங்கே சுற்றிட்டு போனால் அது திரியை தாண்டி வேறு ஒன்றுலையும் தீ பிடிக்காதுன்னு சொன்னால் என்ன செய்யலாம்? நம்ம வாட்டுக்கு ஒரு குடோனில் விளக்க வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி திரி விளக்க கூட வச்சுட்டு போகலாம். ஏன்? ஒன்றும் ஆகாது. அதனால் என்ன செய்யாது? பெரிய கேடுகள்லாம் ஒன்று ஏற்பட்டு எளிதான் செத்து போனால் போகுமே தவிர என்ன செய்யாது? வேறு ஒன்றுக்கும் கேடு ஏற்படாது. இப்படிலாம் விளங்கலாமா இல்லையா? காரணம் சொன்னதுனால. இது எங்கே இருக்குது? புகாரில் 3316 எலி விஷயம் வந்து 3316 இருக்குது.
6295 இருக்கிறது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து ஒரு 2 பேருக்கு ஒரு பிரச்சனை, 2 பேருக்கு என்ன இருக்குது, பஞ்சாயத்து விவகாரம், கொடுக்கல் வாங்கல், கணவன் மனைவி சண்டை, எத்தனையோ விஷயங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படும். எனக்கு உள்ளதா உனக்கு உள்ளதா இப்படி வரும். இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து என்ன செய்கிறாங்க, எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் விசாரித்து எங்களுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள். நான் என்னுடைய இதுங்கிறேன், அவர் அவருடைய இதுங்கிறாரு, இந்த அருக்கு என் ஆதாரம், இந்த அருக்கு அவர் ஆதாரம், நீங்கள் பார்த்து என்ன செய்யுங்க, எங்களுக்கு தீர்ப்பளியுங்கள். நம்மள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க, பஞ்சாயத்தை நம்மள்ட்ட வைக்கிறாங்க. இப்போ நம்ம விசாரித்து என்ன செய்யலாம், மார்க்கத்தில் யார் நம்மளை அணுகி விட்டார்களோ, நம்பி வந்து விட்டாங்களோ, அதை விசாரித்து எது கரெக்டாக அதை சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, லா யக்லியன்ன ஹகமுன் பைன இஸ்னைனி வஹுவ கல்பான். உங்களில் எவராக இருந்தாலும் சரி, 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கும் பொழுது அவர் கோபமாக இருந்தால் தீர்ப்பளித்து விடக்கூடாது. கோபமாக இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, தீர்ப்பளிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்போ வீட்டில் பயங்கர பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு ஒரு மாதிரியாக வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். அப்போ கேஸை கொண்டு வர்றாங்க. அப்போ கேஸை கொண்டு வந்தானே என்னத்தை விசாரிப்பான், இவன் கவனம்ல அங்கே இருக்கும், இப்போ இந்த மாதிரி பேசிவிட்டாலே, பொண்டாட்டி பேசிட்டாலே அப்படின்ட்டு. அதில் வேறு எத்தனையோ கோபங்கள், ஒரு கடையில் வந்து வாடிக்கையாளர் என்ன செய்வான், சண்டை போட்டு வந்திருப்பான், பஸ்ஸில் ரொம்ப கண்டக்டரோட சண்டை போட்டிருப்பான், அது அவனை பெரிய பாதிப்பில் கோபத்தில் இவனை என்னைக்கா கண்டக்டர் செருப்புகள் அடிக்கணும் இப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அந்த மாதிரி இருக்கும்போது 2 கேஸ் வருதுன்னு வைங்க, இவன் கேஸையை விசாரிப்பான். இவன் சொல்கிறதையும் ஒழுங்காக காது கொடுத்து கேட்க மாட்டான், அவன் சொல்கிறதையும் ஒழுங்காக கேட்க மாட்டான். தீர்ப்பு என்னவாயிரு, தப்பான தீர்ப்பாக போயிடும். ஒரு 2ஐயும் விசாரித்து தீர்ப்பளிக்கிறவனுக்கு என்ன வேணும், காது கொடுக்கக்கூடிய தன்மை அவனுக்கு இருக்கணும். காது இன்வால்மெண்டோடு அந்த வழக்கில் அவன் என்ன செய்யணும், சம்மந்தப்படணும். ஈடுபாடு இல்லாமல் பேசினான்னு சொன்னால் தீர்ப்பு தப்பாக போச்சுன்னா அநியாயம் செய்ய வேண்டி வந்துடும். யாருக்கு சொந்தமோ அவனுக்கு இல்லைன்னு ஆக்கி போடுவோம், யாருக்கு சொந்தம் இல்லை அவனுக்குள்ள பொருள்னு நம்ம சொல்லிவிடுவோம், சேர்த்து வைக்கிறப்பெல்லாம் பிரித்து விட்ருவோம், எவ்வளோ டேஞ்சர் ஏற்பட்டு போயிடும். அப்போ இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, கோபமாக இருக்கும் பொழுது ஒரு மனிதன் என்ன செய்ய மாட்டான், தீர்ப்பளிக்கக்கூடாது. ஒரு ஜட்ஜியாக இருக்கார், நீதிபதியாக இருக்கார், அவர் என்ன செய்யக்கூடாது, பயான் கூட பண்ணக்கூடாதுலாம். பொண்டாட்டி சண்டை போட்டு வந்துட்டு பயானில் விட்டால் என்னத்தை பேசுவாங்க, பொண்ணோட கொண்டு தொலைஞ்சிட்டா என்ன செய்யறது, அது மாதிரி அதெல்லாம் அடங்கின பிறகு என்ன செய்யணும், மைக்கே போகணும், இல்லாடி தலைவலிக்கு ஏதாவது சொல்லிட்டு ஒதுங்கிடணும். ஏன், நம்ம கரெக்டாக சொல்லணுங்கிறது அதில் மேட்ரு. அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வந்து சொல்லிவிட்டாங்க. இப்போ வந்து இதை மட்டும்தான் நான் இது குறிக்காது. தீர்ப்பளிக்கக்கூடியவனுடைய கவனத்தை கெடுக்கக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. கோபமாக இருக்கும் போதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன வருது, இவர் வந்து உட்கார்றாரு, இப்போ அதாவது பாத்ரூம் போகணுன்னு என்ன செய்கிறாரு, வந்துக்கிட்டு இருக்கிறாரு, வெளியூர்லேருந்து வர்றாரு, வயிற்று முட்டிக்கிட்டு இருக்கு, சிறுநீர் கழிக்கணும்னு. ஆனால் வந்து அது வசதியே இல்லை. ஆனால் கேஸு டைம் ஆகிடுச்சு, வந்து உட்காந்துட்டாரு. உட்காந்து என்னவாது, ஒன்றுக்கு போகணுன்னு முட்டிக்கிட்டே இருக்குது. இப்போ இவர் கேஸ் தீர்ப்பளிக்கலாமா, தீர்ப்பளிக்கக்கூடாது. என்ன ஆதாரம், இதை காட்டலாம். நம்ம அவர் ஒன்றுக்கு முட்டிக்கிட்டு இருக்கும்போது தீர்ப்பளிக்க கூடாதுங்கிறது நம்ம எதை காட்டலாம், அது சம்பந்தமே இல்லை. இது கோபமாக இருக்கும்போது தான் தீர்ப்பளிக்க கூடாதுன்னு இருக்குது. இந்த ஹதீஸை எடுத்து போட்டு என்ன செய்யலாம், நீ தீர்ப்பளிக்க, அது கோபத்துக்குள்ளப்பா இருக்குது, ஏன்னா கோபம்லாம் இல்லையான்னு சொல்ல முடியுமா? ஏன், கோபமாக இருக்கும்போது அவர் அந்த கேஸை எப்படி கேட்பாரோ அப்படி தான் இப்போவும் கேட்க போகிறார். கேஸ் எதுக்காக இதை சொன்னாங்கன்னு விளங்குதில்ல. காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லலை. ஆனால் ஏன் சொன்னாங்க, கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்க கூடாதுங்கிறது ஒரு இபாதத்துக்காக சொன்னாங்க. விளைவு மோசமாக போயிடும், ஒழுங்காக கேட்க மாட்டான், காது சரியாக என்ன செய்யாது, அதுக்கு வந்து ஈடு கொடுக்காது. இதுக்கு தானே ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. அப்போ நம்ம இந்த ஹதீஸை வைத்துக்கொண்டு, எந்த ஹதீஸு, நீங்கள் 2 பேருக்கு மத்தியில் தீர்ப்பளிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது என்றால், கோபம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கக்கூடாது. அதில் வாப்பா மௌத்தா போயிட்டான்னு கவலையில் உட்காந்துட்டு இருக்கிறான். நேற்று தான் வாப்பா மௌத்தாயிட்டாங்க, அவளுங்க அதில் புள்ள மௌத்தா போச்சு, ஜட்ஜாக வந்து உட்காரலாமா, அவன் உட்காரக்கூடாது. ஏன், அது அவனை பாதிச்சிருக்கும். அந்த கவலை அவன்கிட்ட இருக்குமையானால் 3 நாளைக்கு மார்க்கமே 3 நாளைக்கு இருக்கும்னு என்ன செய்யுது, நமக்கு சொல்லி இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியா ஒரு தீர்ப்பளிக்கிற சீட்டில் உட்காரக்கூடியவனாக இருப்பானேயானால் அவன் என்ன செய்யக்கூடாது, அவனை பாதிக்கக்கூடிய கவலை ஏற்பட்டால் கூட தீர்ப்பளிச்சிடக்கூடாது. நமக்கு ஒரு கவலை இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்கிறது, நம்ம வீட்டில் வந்து சிபிஐ ரைடு பண்ணுறான்னு வைங்க, அன்றைக்கி போய் கோர்ட்டில் உட்காந்துருக்க முடியுமா? ரைடு பண்ணிட்டு எதை எடுத்தானோ தெரியலையே, அதை எடுத்தானா இதை எடுத்தானான்றது ஒரு நீதிபதியாக இருக்கிறான், என்ன செய்யறான், அவன் வீட்டில் வந்து ரைடு விடுறாங்க. அப்போ அன்றைக்கி போய் ஒரு கோர்ட்டில் போய் உட்காந்தா என்ன ஆகும், எத்தனை பேரோட வாழ்க்கை நாசமாக போயிடும். ஏன், அவர் ஒழுங்காக கேட்க மாட்டார். ஒழுங்காக கேட்கலன்னா அநீதிதானே இழைக்குவார். அப்போ இதை வச்சுக்கிட்டு 1000 விஷயத்தை எடுக்கலாமே, 1000 விஷயத்துக்கு என்ன செய்யலாம், அந்த ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு நம்ம தீர்ப்பளிக்கலாம். என்ன அது ஹதீஸே, கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காத. அப்போ கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காத என்பதிலிருந்து புலவை நம்ம ஏன் எடுக்கிறோம்னு கேட்டால், இதில் காரணம் சொல்லப்படாமல் இருந்தும் கூட நம்ம எல்லாருக்கும் விளங்குகிறது.
இது பெரிய ஆராய்ச்சியாளருக்கு மட்டும் வழங்குற விஷயமா? கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காதுன்னு ஏன் சொன்னாங்க என்பதற்கு பெரிய சிந்தனையாளர்களுக்கு விளங்கி சாதாரண மக்களுக்கு விளங்காத ஒரு விஷயமா? எல்லாருக்கும் தெரியுது. ஏன் சொல்கிறாங்க? கோபமாக இருந்தால் ஈடுபாடு இருக்கா இல்லைங்க, எல்லாரும் தெரியுமாங்க, அதுக்கு தான் சொன்னாங்க. இது வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? இது ஒன்று தான் காரணமாக இருக்க முடியும். அப்போ இந்த காரணம் தான் மேட்ரு தவிர கோபம் மேட்ரு கிடையாது. இந்த காரணம் தான் முக்கியமே தவிர எது மேட்ரு இல்லை. கோபம் என்பது பெரிய மேட்ரு கிடையாது. கோபத்தினால் ஏற்பட்ட இந்த விளைவு தான் காரணம். அப்போ இந்த விளைவு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் தீர்ப்பளிக்க கூடாது. இது கேஸ், இதுதான் கேஸுங்கிறது. வணங்குதா? இது மூணாவது ஆதாரமா அதில் உள்ளதா? அதில் தான் இருக்குது. இந்த ஹதீஸ்லாம் அது அடங்கி இருக்குது. அப்போ ஹதீஸில் அடங்கி இருக்கிற தோண்டி எடுத்து சொன்னால் அது இன்னும் மூணாவது ஆதாரம்ட்டு மக்கள் என்ன செய்கிறாங்க? ஏமாத்திரம் கேஸுங்கிற நம்மளது மறக்கவே இல்லை. கேஸுங்கிற ஒரு ஆதாரம் கிடையாது. கேஸுங்கிறது ஒரு தன்மை. கேஸ் என்பது சிந்தித்து விளங்குதல் அப்படின்னு ஒரு ஆதாரமா? குரானை நேரடியாக விளங்குதல் கேஸ்னா சிந்தித்து விளங்குதல். அதாவது தான் குரானுக்குள்ள ரெண்டு தன்மை. குரானை நேரடியாக விளங்குதல் என்பது அதிலிருந்து நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல். சிந்தித்து விளங்குதல் என்பது இன்னொரு செயல். அது குரான் தான், அது ஹதீஸ் தான். அப்போ குரான்லையும் ஹதீஸ்லையும் ஆழமாக சிந்தித்து விளங்கக்கூடிய விஷயங்களை மூன்றாவது ஆதாரம்னு சொல்வது சரியில்லை. ஆனால் கியாசை நம்ம என்ன செய்வோம்? ஏற்றுக்கொள்வோம். மூணாவது ஆதாரம்ங்கிறது மோசடி. அந்த அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கல்ல, அதைத்தான் நம்ம மறுக்கிறோம். மூணாவது ஆதாரம்லாம் கிடையாதுன்னு சொல்லி அது ஒரு விஷயம். இது புகாரியில் 7158வது ஹதீஸில் கோபமாக இருக்கும்போது தீர்ப்பளிக்காதீங்கிறது புகாரில் இருக்குது. 7158 இருக்கிறது. அதே மாதிரி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு அம்மாவுக்கு இந்த உதிரப்போக்கு நோய் இருந்தது. உதிரப்போக்குன்னா அந்த மாதவிடாயின்னா ஒரு வாரம் 3 நாள் 4 நாள் நின்று போயிடும். உதிரப்போக்குன்னா அது ஒரு நோய், ரத்தம் போய்கிட்டே இருக்கும். ஏதோ கர்ப்ப பையில் ஏதோ ஒரு கோளாறுனால ஏதோ ஒரு விஷயத்தினால என்ன செய்யுது, அந்த மாதிரி ஒரு நோய் அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இருக்குதான்னு தெரியலை. ஆனால் அந்த ரத்தம் போய்கிட்டே இருக்கும். இப்படி போய்கிட்டே இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இவங்க எப்படி உழவு செய்கிறது? போய்கிட்டே உழு இருக்குது. உழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ரத்தம் போய்கிட்டு இருந்தால் உழு முடிஞ்சிருமே. அப்போ இவங்க எப்படி தொழுவுறதுன்னு பஞ்சாயத்து வருது. உதிரப்போக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க தொழுவுறதுக்கு என்ன இருக்கு பிரச்சனை ஆகும்ல. இப்போ உழு செஞ்சுட்டு வர்றாங்க, மறுபடியும் என்ன செய்யும்? ரத்தம் அப்படியே கசிஞ்சிக்கிட்டே இருக்கும், உழு போயிடும். அப்போன்னா ஒவ்வொரு வினாடியும் ஒழு செஞ்சாலும் ஒவ்வொரு வினாடியும் போய் கொண்டு இருக்குமே. ஆனால் இவங்க எப்படி இபாதத்தை செய்ய முடியும்? எதுக்கு ஒழு அவசியமோ அந்த இபாதத்தை செய்ய முடியாது, தொழுகைக்கு அவசியம். அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மாதிரி இருக்குது, ஒரு ரத்தம் கசிந்து கொண்டே இருக்கிறது, அந்த மாதிரி நேரத்தில் நான் என்ன செய்கிறது? கசிந்து கொண்டு இருந்தால் ஒழு செய்ய முடியாதுல்ல அப்படிங்கிறத கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? தவல்லைலி குல்லி சலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு ஒழு செய்ய போதும், போனால் போயிட்டு போகுது. லொஹருக்குன்னு ஒழு செஞ்சிட வேண்டியது, லொஹரை தொழுதிட வேண்டியதுதான். அது ஒழு செய்யும் பொழுதே கசிஞ்சாலும் பரவாயில்லை, தொழுதுகிட்டு இருக்கும்போதே கசிஞ்சாலும் பரவாயில்ல. முடியாத ஆளுக்குள்ள ஒரு சலுகை. அசருக்கு வரும்போது என்ன பண்ணிக்க, இன்னொரு ஒழு செஞ்சிக்க. அந்த லொஹருக்கு உள்ள விஷயம் லொஹரோட நிறுத்திக்கிறேன்னு, அதை ஒட்டி எத்தனை சுண்ணத்து வேணாலும் தொழுதுக்கலாம். ஒவ்வொரு தொழுகைன்னா கடமையான தொழுகை தான். லொஹருக்கு முன்ன பின் சொன்னது நபில என்ன வேணாலும் தொழுதுக்கிறங்க. அசர் வக்து வந்தோடனே என்ன செய்யுங்க, அதுக்கு ஒரு ஒழு செஞ்சுக்கிறங்க. இது எங்கே இருக்குன்னா புகாரியில் நிறைய இடத்துல இருக்குது. 228 உதாரணத்துக்கு ஒன்று போட்டுக்கிறங்க. 228 இருக்குது, 228 இருக்குது. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ நம்ம காலத்தில் அந்த மாதிரிலாம் உதிரப்போக்குலாம் இருக்கிற மாதிரி தெரியலை. ஃபுல்லாக இப்போ பார்த்தாலும் வரக்கூடியது இருக்கான்னு தெரியலை. ஆனால் இந்த சிறுநீர் இதே மாதிரி போகக்கூடிய நோய் இப்போ வந்திருக்குது. நீரிழிவு நோய்ங்கிறாங்கல்ல, இந்த சுகர்லாம் ரொம்ப அதிகமாகி நீரிழிவு நோயின்னு வந்துட்டுச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்கிறது? அது சிறுநீர் சொட்டாக போய்கிட்டே இருக்கும். ஒரு வினாடி இல்லாமல் என்ன செய்யும்? ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே சிறுநீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும், தொழுதுட்டு இருக்கும்போது சிறுநீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க எப்படி நாங்கள் ஒழு செய்கிறது? ஒழு செஞ்சால் உடனே முறிஞ்சிருத, ஒழு செய்கிறோம், சிறுநீர் வந்தோன்னா ஒழு முறிஞ்சிடும். முகத்தை கழுவார், அதுக்கு ஒழு முறிஞ்சு முகத்தை முகத்தே தான் கழுவிட்டு இருக்கேன். அப்புறமேலு முகத்தை கழுவும் போது ஒரு சொட்டு வந்தோன்னு என்ன செய்யணும்? மறுபடியும் அதுக்கு முகத்தை கழுவணும், மறுபடியும் போயிடும், முகத்தை கழுவணும். முகத்தை கழுவுனா கேமரா நாள் வரைக்கும் என்ன செய்யணும்? அவர் முகத்தை தான் கழுவி வேற வேலை செய்ய முடியுமா? அவருக்கு ஒழுவே நிற்காது, ஒழுங்கிறது கற்பனை பண்ண முடியாது இவருக்கு. அப்போ என்ன செய்யலாம்? இவர் கேட்குறாரு, நம்மள்ட்ட 10 ரூபா கேட்குறாரு, என்னங்க செய்கிறதுன்னு. நம்ம என்ன செய்யலாம்? இதை கொண்டே ஆதாரம் காட்டலாம். அது பொம்பளைக்கு சொன்னோன்னு சொல்ல இயலாது, மேட்டரே வேறு. ஆனால் என்ன செய்வோம்? நம்ம இந்த மாதிரி உதிரப்போக்கு இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒவ்வொரு வக்துக்கு ஒரு தடவை ஒழு செய்ய சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணிக்க, இருந்தால் பரவாயில்லை, லோகருக்கு ஒழு லோகரை தொழுவு, அதுக்கப்புறம் அசர் வரும்போது அதுக்கு ஒரு ஒழு செஞ்சுக்க. லோகருக்கு தொழுவும் போது எத்தனை தடவை லீக் ஆனாலும் என்ன வராது உனக்கு?
உனக்கு ஒழு முடியாதுங்கிறோம். இல்லை அது வேற விஷயம் சொல்ல முடியுமா? விஷயம் வேற தானே, அதுதானே மேட்ரு தானே, அதே மாதிரியான தன்மை தானே நமக்கு எல்லாருக்கும் விளக்குதில்ல. இதில் மனம் உருண்டோ நம்ம இஷ்டத்துக்கு திணிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை தானே. கேஸ் வந்து திணிக்கவெல்லாம் செய்வாங்க சில பேர், அப்படிலாம் செஞ்சிடக்கூடாது, இருக்கணும் அதில். இது நல்ல விளக்கு. யார்கிட்ட கேட்டால் என்ன செய்யுது, கரெக்ட் தான், இந்த அர்த்தம் அதில் இருக்க தான் செய்யுது. இதே மாதிரி தன்மை தான், அதாவது ஒழு நீங்கி கொண்டே, இதுதான் தன்மை. ரெண்டுக்குள்ள பொதுத்தன்மை இது. ஒழு வந்து செய்து கொண்டிருக்கும் பொழுதே நீங்கி கொண்டே இருக்கிறது. அந்த அம்மாவுக்கு அதான் மேட்ரு, இவருக்கு அதான் மேட்ரு. இப்போ இந்த மாதிரி வந்து சிறுநீர் போய்கொண்டே இருக்கக்கூடிய ஆள், அல்லது சில ஆட்களுக்கு என்ன செய்யும்னா காற்று போய்கொண்டே இருக்கும், ஒரு நிமிஷம் கூட உங்களுக்கு நிற்காது, வாயு கேஸ் ஃபார்ம் ஆகி என்ன செய்யும், அது ஒரு நோய் சில ஆட்களுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி போய்கொண்டே இருக்குங்க. நான் என்ன செய்கிறேன், ஒழு செஞ்சால் உடனே வந்து காற்று வெளிப்பட்டு விடுகிறது. ஒரு தொழுகை அளவுக்கு அவர் நிற்க முடியாது. ஒரு தொழுகைக்கு உள்ள ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குன்றா தான் தொழுக முடியும். அந்த அளவுக்கு அவர் இருக்காது. அவர் என்ன செய்வது, ஒரு மேட்ரு கிடையாது. அவருக்கு காற்று போனால் என்ன செய்யாத உள்ளவங்களாம் நோயாக வந்து விட்டால், இது இயற்கையாக உள்ளது, அது ஒரு லிமிட்டில் வரும். நோயின்னா கணக்கே கிடையாது. இவர் தொழுகணுமா இல்லையா, இவருக்கு காற்று பிரிந்தால் என்ன செய்யாது, ஒழு முடியாது. அதே நேரத்தில் அடுத்த பக்கத்துக்கு செஞ்சாகணும். ஒரு நாளைக்கு 5 தடவை ஒழு செஞ்சுன்னு வரும். இவர் என்ன செய்யணும், காற்று போய்கொண்டே இருந்தால், சிறுநீர் போய்கொண்டே இருந்தால் அவருடைய கடமை என்ன, 5 தடவை அவர் வந்து கண்டிப்பாக ஒழு செய்து விட வேண்டும். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது வழங்குறோம். இந்த அரிசி வழங்கலாமா இல்லையா, வழங்கலாம். இது கேஸ் வழங்கலாம், அதுலேருந்து வழங்குறோம். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உசாமா ஜெயிதுன்னு ஒரு சஹாபி உங்களுக்கு தெரியும். ரசூல்லா வந்து அவரை புள்ள மாதிரி வளர்த்தாங்க. ஜெயிது பின் ஹாரிஸாங்கிறவரை மக்காவில் இருக்கும்போது என்ன செஞ்சாங்க, சின்ன பிள்ளையிலே வந்து வீட்டில் வச்சு ஒரு குழந்தை மாதிரி நினைஞ்சாங்க, வளர்த்தாங்க. அந்த ஊர் பூரா என்ன செய்வாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜெயிதை வந்து ஜெயிது பின் முகமதுன்னு தான் சொல்லுவாங்க. முகமதுடைய மகன் ஜெயிது தான் பேர். மக்காவில் இருக்கும் பொழுது ஜெயிதுக்கு பேரே என்னது, ஏன்னா அந்த வளர்ப்பு மகன்கிறது இந்த சமுதாயத்தில் இருந்ததுனால ஜெயிதை என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகமதுடைய மகன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு இந்த வளர்ப்பு மகன்கிற அடிப்படை இல்லைன்னு இஸ்லாம் மறுத்துருச்சு. வளர்த்தா பிள்ளையாக முடியாது, பெத்தா தான் புள்ள, வளர்ப்பு தாய் மார்க்கத்தில் கிடையாது, வளர்ப்பு தந்தையும் கிடையாதுன்ட்டு அந்த சட்டம்லாம் வந்து விட்டது. வந்த பிறகு இந்த ஜெயிது மேலே ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பம். இந்த மகன்கிற அழைக்கிறது எல்லாரும் விட்டுட்டாங்க. அவருக்கு நல்ல விருப்பம். அந்த ஜெயிதுக்கு வந்து ஒரு மகன் உசாமா, ஜெயிதுடைய மகன் யார், உசாமான்னு ஒருத்தர். அவர் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சஹாபி தான். இந்த ஒரு பெண்ணு திருடும் போது கூட என்ன செஞ்சார், கையை வெட்டணுமாங்கல்ல, இவரை தான் ரெக்கமெண்டுக்கு அனுப்ப பார்ப்பாங்க உசாமாவை. ஏன், இவர் சொன்னார் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ரொம்ப ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான ஆள், அப்படியான ஆள். ஏன்னா ஜெயிது வளர்ப்பு பிள்ளையா இருந்ததுனால அவருடைய பிள்ளை மேலேயும் ரசூலுல்லாஹ் நினைஞ்சிருந்தாங்க, பாசம் வச்சுருந்தாங்க, உசாமா மேலேயே அன்பு வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த உசாமாவையும் ஜெயிதையும் பார்த்தோம்னா இவருக்கு தான் அவர் பிறந்தார்னு சொல்ல முடியாது. தோற்றம் அறவே சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். ஜெயிதுடைய மகன் உசாமாவுடைய முகத்தோற்றமும் ஜெயிதுடைய தோற்றமும் அறவே சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இது முனாஃபிக்குலாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், இவருக்கு பிறந்தவர் இல்லை, ஜெயிது ஆள் பார்த்து சம்பந்தம் இருக்கா ஏதாவது, அவர் மாதிரி இவர் இருக்காரு என்று நினைஞ்சிருந்தாங்க. நிறைய பித்னாக்கள்லாம் அந்த காலத்தில் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அப்போ ரசூல் பள்ளிவாசலில் என்ன செய்கிறாங்கன்னா, உசாமாவும் ஜெயிதும் தகப்பனார் மகனு ஒரு போர்வையை போத்தி கொண்டு படுத்து கிடக்கிறாங்க. தகப்பனார் மகனும் என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலில் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வெளியூர்லேருந்து ஒரு ஆள் வர்றாரு. வந்து என்ன செய்கிறாருன்னா, படுத்து கிடக்கும்போது கால் 2 வெளியே தெரியுது. போத்திக்கிட்டு இருக்கிறாங்க, இவருடைய பாதமும் அவருடைய பாதமும் வெளியே தெரிகிற மாதிரி இருக்குது. அப்போ அந்த ஆள் வந்தவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த பள்ளிவாசலில் உட்காந்து அப்படியே காலையே உத்து பார்க்குறாரு. இந்த 2 பேர் காலை என்ன செய்கிறாரு, உத்து பார்க்குறாரு. இந்த காலுடைய ரேகை அந்த அமைப்பெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து என்ன செய்கிறாருன்னா, இந்த பாதத்திலிருந்து தான் இந்த பாதம் வந்திருக்குங்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, காலை வச்சு பார்த்து அவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. இந்த பாதத்துக்கும் இந்த பாதத்துக்கும் எப்படி இருக்குது, இதிலிருந்து தான் இது வந்திருக்கிறது அப்படின்னு என்ன செய்கிறாரு அவர் சொல்கிறார். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இதை சொன்னோன்னே அப்படி பயங்கர சந்தோஷம். ஊர் பூரா இந்த மாதிரி பித்தனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவருக்கு பிறந்தாள் இல்லைண்டு. இவர் இந்த கால் ரேகையும் அந்த அமைப்பையும் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு, அந்த துறையில் உள்ளவர். இந்த ரேகையை வச்சு இது ஜோசியம் தான் பார்க்கக்கூடாது, ரேகையை வச்சு எதிர்காலத்தை தான் சொல்லக்கூடாது. இந்த ரேகையிலிருந்து இந்த ரேகை வந்துச்சான்னு பார்க்குறதெல்லாம் அது ஒரு கல்வி, அது என்ன செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். அப்போ அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ் ஆயிஷாட்ட போய் சந்தோஷமாக, தெரியுமா உனக்கு செய்தி, இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தார், ரேகை நிபுணர்,
அவர் வந்து என்ன செய்கிறாரு, இப்படி 2 பேர் காலையும் பார்த்தாரு. பார்த்துட்டு என்ன பண்ணிட்டாரு, இந்த பாதத்திலிருந்து தான் இந்த பாதம் வந்திருக்குன்னு கரெக்டாக அந்த பாதத்தை வச்சு பார்த்து அவ்வளோ ஒத்துமையாக இருக்குது, அவ்வளோ அச்சு அசலாக என்ன செய்யுது, 2 பேருடைய காலும் ஒத்து போகுதுன்னு சொல்லிவிட்டாரு என்று என்ன செய்கிறாங்க, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க. ஒரு தன்னுடைய விருப்பமான ஒருவர் மீது உள்ள களங்கம் நீங்கும் பொழுது சந்தோஷம் வரத்தானே செய்யும், அது செஞ்சிடறாங்க. இது ஒரு இது எங்கே இருக்குன்னு கேட்டால் புகாரியில் 3555, 3731, 6770, 6771 இதிலெல்லாம் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒருத்தன் யாருக்கு பிறந்த வேண்டும் பிரச்சனை வருது, அப்போ என்ன செய்கிறோம், ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, டிஎன்ஏ டெஸ்ட்னு எடுக்கிறான், எடுத்து இந்த இவருடைய இதை எடுத்து அவருடைய எடுத்து என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க. இவர்கிட்ட ஒரு சதையை எடுத்து அவர்கிட்ட எடுத்து இவருடைய ரத்தத்தை எடுத்து அவருடைய ரத்தத்தை எடுத்து என்ன செய்வாங்க, இந்த என்னை கற்பழிச்சிட்டான் அப்படின்லாம் ஒரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்னு வைங்க, இந்த குழந்தை அவனுக்கு பிறந்ததுன்னு ஒருத்த மேலே போட்டான்னு வைங்க, இந்த கவர்னர் கூட ஆந்திரா கவர்னர் இருந்தார் திவாரி, அவர் கூட கோர்ட்டில் என்ன செய்கிறாங்க, டெஸ்ட் பண்ணணும்னு உத்தரவு போட்டிருக்காங்க. அது அவர் எதிர்த்து மனு போட்டிருக்கார் அவர். அப்போ இவருக்கு தான் பிறந்தது, நான் அவருக்கு பிறந்தவன் தான் ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கிறான், என்னையும் அவரையும் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. இந்த காலத்தில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு சில சோதனைகளை வைத்து இதிலிருந்து தான் இது வந்தது என்று கண்டுபிடிக்கலான்னு இருக்கிறாங்க. அப்போ இது வந்து இந்த ஹதீஸை வச்சு ஆதாரம் சொல்லலாமா இல்லையா, அதை விட இது இன்னும் கன்ஃபார்மான விஷயம் இல்லை. இந்த வெளி தோற்றத்தை வைத்து கொண்டே இந்த ரேகைங்கிறது ஓரளவுக்கு என்ன செய்யும், கரெக்டாக இருக்கக்கூடியதான். ஒருத்தர் வித்தியாசம் தான் இருக்கும். ரொம்ப ரத்த சம்பந்தம் இருந்தால் நெருக்கம் இருக்கும், இல்லாட்டி ரொம்ப வித்தியாசமாக போயிடும். அவர் கால் ரேகை வைத்து அவர் கண்டுபிடிச்சதை விட எது ரொம்ப முக்கியமானது, இப்போ உள்ள ரேட்டு இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி இவன் தான் தகப்பன் சந்தேகம் வந்தால் செய்யலாமான்னா ரசூலுல்லாஹ் இதை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு புற காரணங்களை வைத்து ஒருவரை பிள்ளைன்னு தீர்மானிக்கிறதுக்கு நினைஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றிருக்கிறாங்க. இப்போ அது மாதிரி செய்யலான்னு இருக்கிறான். இது ஆதாரம் காட்டினா தப்பா, தப்பு இதில் விளங்குறது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது.